பற்றி பயிற்சி அளிப்பதற்கு வருகை தந்திருக்கும் திரு எம் ரமேஷ் பிஇ அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கும் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஐயா அவர்களையும், கடந்த வாரம் தமிழ் இலக்கண வகுப்பு சிறப்பாக நடத்திய திரு செந்தில்குமார் அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இப்பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற வந்திருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பயிற்சி வல்லுநர் பற்றிய அறிமுக உரை. பயிற்சி வல்லுநர் அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றவர். தற்போது மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ரூரல் சர்வீஸ் துறையில் பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்களின் சிறப்பம்சம்: 5 வருடங்களாக போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். ஐயா அவர்களை சிறப்பு செய்ய துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி ஐயா. ஐயா திரு ரமேஷ் அவர்களை பயிற்சி அளிக்க அன்போடு அழைக்கிறோம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக நான் சர்வீஸுக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் சர்வேராக 1 வருஷம் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் சர்வேராக 1 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் விஓ பாஸ் ஆனேன். இப்போ குரூப் 2ல் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ரூரல் சர்வீஸில் இருக்கேன். இது என்னை பற்றியான விஷயங்கள். சரி, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு அப்படின்ற கோட்பாடு, அரசியலமைப்புன்ற கொள்கை எந்த நாட்டிலேருந்து இது பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. உலகத்திலேயே மிக மிக பழமையான அரசியலமைப்பு, உலகத்திலேயே மிக மிக சின்ன அரசியலமைப்பு அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான். மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம பாராளுமன்றத்தின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றத்தின் தாய் அப்படின்னா அது வந்து பிரிட்டன் தான். பாராளுமன்றத்தின் தாய் என்று அழைக்கப்படுவது எந்த நாடு சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த நாடு சொல்லுங்கப்பா? எந்த நாடு? பிரிட்டன். பாராளுமன்றத்தின் தாய் என்று அழைக்கப்படுவது பிரிட்டன். உலகின் முதல்ல வந்து ஜனநாயகம் பற்றியான நாடு, ஜனநாயகத்தை பற்றி இருக்கிற நாடு எந்த நாடு அப்படின்னா கிரீஸ். ஜனநாயகத்தை பற்றி இருக்கிற நாடு எந்த நாடு? கிரீஸ். இதே வந்து நேரடி ஜனநாயகத்தின் தாயகம் அப்படின்று அழைக்கப்படுவது எந்த நாடு அப்படின்னா சுவிட்சர்லாந்து. நேரடி ஜனநாயகத்தின் தாயகம் என்று அழைக்கப்படுவது எந்த நாடு? சுவிட்சர்லாந்து. அப்படின்னா பாராளுமன்றத்தின் தாய் என்று அழைக்கப்படுவது பிரிட்டன், நேரடி ஜனநாயகத்தின் தாயகம் என்று அழைக்கப்படுவது சுவிட்சர்லாந்து. நேரடி ஜனநாயகத்தின் தாயகம் சுவிட்சர்லாந்து சொல்கிறோம். ஆனால் பெண்களுக்கு கடைசியாக வாக்குரிமை கொடுத்த நாடு எந்த நாடு? சுவிட்சர்லாந்து தான். 1973 தான் பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. உலகத்திலே முதல்ல பெண்களுக்காக வாக்குரிமை கொடுக்கப்பட்ட நாடு எந்த நாடுப்பா? நியூசிலாந்து. வெரி குட். நியூசிலாந்து எந்த ஆண்டுப்பா? 1893 கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து பெண்களுக்காக வாக்குரிமை கொடுக்கப்பட்ட நாடு நியூசிலாந்து. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1921 முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சென்னை மாகாணம் தான் முதல்ல வந்து பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டு? 1921. சரி, நேரடி ஜனநாயகத்தின் தாயகம் என்று அழைக்கப்படும் நாடு சுவிட்சர்லாந்து. ஆனால் முதல்ல ஜனநாயகம் எந்த நாட்டில் இது பண்ணாங்க? கிரீஸ். அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது? முதல்ல அரசியலமைப்புன்ற கொள்கை அமெரிக்கா. உலகத்திலே மிக சிறிய அரசியலமைப்பு கொண்ட நாடு அமெரிக்கா. மிக பழமையான அரசியலமைப்பு கொண்ட நாடு அமெரிக்கா. மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு இந்தியா. இது சும்மா ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் இது வந்து. சரி, நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பான விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே இருந்துச்சா அப்படின்னா, ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மதுரையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 72 பாளையங்களாக வந்து பிரிச்சுருந்துருப்பாங்க. மதுரையில் எத்தனை பாளையங்கள் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 72 பாளையங்கள் மதுரையில் மட்டுமே. ஆரப்பாளையம், கோரிப்பாளையம், ஓகேங்களா, மாப்பாளையம்,
இந்த மாதிரி அப்போ வந்து பார்த்தோம்னா அந்தந்த குறுநில பகுதியில் இருக்கிற மன்னர்கள் மட்டும் அங்க வரி வசூல் பண்ணிக்கிட்டு அங்க ஒரு பஞ்சாயத்து நீதி மாதிரி நீதி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக வந்தவங்க தான் யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள். முத ஐரோப்பிய நாடுல இருந்து வியாபாரத்துக்காக வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர் தான் வந்திருப்பாங்க. 1498 அந்த ஆண்டுல முதல்ல வியாபாரத்துக்காக வந்தவங்க யாரு? போர்ச்சுகீசியர்கள். எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகுக்காக வந்த ஒரு சாப்பாடு மசால் பொருட்களுக்காக வந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா பொன்னை சுமந்துட்டு வந்து தங்கத்தை பொன்னையும் பொருளையும் சுமந்துட்டு வந்து மிளகு அள்ளிட்டு போனதா சொல்லுவாங்க. அப்படி சொல்ற நூல் வந்து எந்த நூல் அப்படின்னா அகநானூறு. அகநானூறு தான் வந்து பார்த்தோம்னா குடவோலை முறையை பற்றி குறிப்பிடும் நூல். அகநானூறு குடவோலை முறையை பற்றி குறிப்பிடும். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி ஒருத்தர ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்திலேயே முதலாம் பராந்தக சோழன் காலத்திலே என்ன பண்ணியிருப்பாங்க? குடவோலை முறையில வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்புறம் குடவோலை முறை யாரோட காலத்துல கொண்டு வந்தாங்க? சோழர்கள் காலத்துல கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் பராந்தக சோழன். 919 ஆண்டு கிமு 919 921 வரைக்கும் யார் கொண்டு வந்திருக்கா? முதலாம் பராந்தக சோழன் காலத்துல தான் குடவோலை முறை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா குடவோலை பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து எந்த நூல்? அகநானூறு குடவோலை முறை பற்றி குறிப்பிடுகிறது. பொன்னை சுமந்து வந்து இங்க இருக்க மிளகு அள்ளிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் மிளகை வந்து யவனப்பிரியா என்று குறிப்பிடுவார்கள். மிளகை எப்படி குறிப்பிடுவாங்க? யவனப்பிரியா என்று குறிப்பிடுவார்கள். இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. பொன்னை சுமந்து வந்து மிளகை அள்ளிட்டு போனதா சொல்ற நூல் எந்த நூல்? அகநானூறு. குடவோலை முறை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள். குடவோலை முறை நம்ம வச்சிருந்தாங்க, சோழர்கள் தான் வச்சிருந்தாங்க. சோழர்களை குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, போர்ச்சுகீசியர்கள் 1498 உள்ள வராங்க. போர்ச்சுகீசியர்ல தொடர்ந்து ஒருத்தவன் ஒரு எப்படி டீ கடை போட்டான், அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தன் டீ கடை போடுவான், ஒரு வடக்கடை போட்டா இன்னொருத்தன் வடக்கடை போடுவான். அதே மாதிரி தான் இதுவும். போர்ச்சுகீசியர் நீ வர்றியா, அவன் வர்றான். டச்சுக்காரர்கள் 1602 உள்ள வராங்க. டச்சுக்காரர்கள் எப்பொழுது உள்ள வராங்க? 1602 வராங்க. இதுக்கிடையில வந்து 1609 ஆண்டு வந்து பார்த்தோம்னா யார் வர்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வராங்க. சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் வராப்ல. ஸ்டார்டிங்ல அவருக்கு வந்து கிடைக்கல, அனுமதி கிடைக்கல வியாபாரம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் சார் தாமஸ் ரே வராப்ல. 1615 வாக்குல வந்து அவர் ஒரு கடையை போடுறாப்ல. கடையை போட்டு நாளையில கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இங்க இருக்க வந்து பிரித்தாளும் கொள்கையை கையாளுறாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், கடைசியா வந்தவங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் 1664 வாக்குல வருவாங்க. எந்த ஆண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1664 வராங்க. 1616 வர்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேனியர்கள். டேனியர்கள் எந்த ஆண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1498 வர்றவங்க யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வராங்க. டச்சுக்காரர்கள் வந்து 1602 வராங்க. 1609 முதல்ல சர்வே வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஆங்கிலேயர்கள் வருவாப்புல, அனுமதி கிடைக்காது. அப்புறம் 1615 அப்புறம் தான் வருவாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டேனியர்கள் வந்து 1616 வருவாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் 1664 வராங்க. எதுக்கு வர்றாங்க? யவனப்பிரியா என்று அழைக்கப்படுற அந்த மிளகை தேடி தான் வராங்க. பொன்னையும் பொருளையும் சுமந்துட்டு வராங்க. அதான் வந்து பிலினி என்ன சொல்லுவாப்புல, அவங்க நாட்டு செல்வங்கள் வந்து கரையிறதா வந்து ஆதங்கப்படுறாப்புல. பிலினி என்ற ஒரு வரலாற்று அறிஞர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட வரலாற்று தன்னோட பொக்கிஷங்கள் தன்னோட பொண்ணு பொருள் எல்லாமே இப்படி போதே அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கப்படுறாரு. பிலினி ஆதங்கப்படுறாரு. எதுக்கு ஆதங்கப்படுறாரு? பொன்னையும் பொருளையும் சுமந்துட்டு வந்து இப்படி நம்ம மிளகு அள்ளிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை தேடி தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வரலாற்று பின்னணி என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க இதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா வியாபாரம் பண்ண வந்தவங்க 1647 காலகட்டங்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா முதல் சின்ன கடை ஆரம்பிச்சவங்க கிட்டத்தட்ட 1647 வாக்குல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23 வர்த்தக கடங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வர்த்தக கடங்கள் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23 வர்த்தக கடங்கள் அங்கங்க ஆரம்பிச்சவங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நாலு இடையில வந்து அவங்ககிட்ட பஞ்சாயத்து போற மாதிரி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதன் அடிப்படையில ஆங்கிலேயர்கள் தன்னோட இங்க வந்து நிலைநிறுத்துறதுக்கு முக்கியமான காரணமான போர் என்ன போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாஸ்டிக் போர். பிளாஸ்டிக் போர்னா பக்சார் போர். இந்த ரெண்டு போர் தான் வந்து ஆங்கிலேயர்கள் தன்னுடைய ஆட்சியை இங்கே நிறுவுறதுக்கு முக்கியமாக இருந்த பின்னணி என்ன அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் போரும் பக்சார் போரும் தான். பிளாஸ்டிக் போர் வந்து பார்த்தோம்னா 1757 ஜூன் 23 வருது. சிராஜ் உத்தவ்லாக்கு அகேன்ஸ்டா வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஜெயிச்சிருவாப்ல. ஓகேங்களா? அவர் ஜெயிச்சு 1757 ஜூன் 23 எப்படி ஒரு 100 வருஷம் கழிச்சு 1857 ஒரு பெரும்புரட்சி ஏற்பட்டு அவங்களுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து டோட்டலா வந்து விக்டோரியா மகாராணி கண்ட்ரோல்ல போச்சோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க நிலைநிறுத்துறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு பேஸ்மெண்ட் யார் போட்டிருக்கா அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் போர் தான். பிளாஸ்டிக் போர் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1757 ஜூன் 23 பிளாஸ்டிக் போர். ஓகேங்களா?
அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 1757 அப்புறம் பக்சார் போர் 1764 நடைபெறுகிறது. இந்த பக்சார் போரும் பிளாசி போர் தான் ரொம்ப முக்கியமானது. இதனால வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிர்வாகம் பண்றதையும் நீதி திவானி பஞ்சாயத்து பண்றது, அதாவது குற்றவியல் வழக்குகள் விசாரிக்கிறதையும் வசூல் பண்ற உரிமையை இவங்க பெற்றுக்கிறாங்க, வாங்கிடுறாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள் வாங்கிறாங்க. இப்படி வாங்கிக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுது அப்படின்னா இங்க வந்து ராபர்ட் கிளைவ் அவனோட குடும்பத்துக்கு அவனோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல, ஊழல் பண்ணி சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல ராபர்ட் கிளைவ். இப்படி சொத்து சேர்க்க ஆரம்பிச்ச கட்டத்தினால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணாச்சு அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்பெனி நஷ்டத்துல போகுது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா போன்ற ஒரு பெருநாட்டில இருந்துட்டு எப்படி நீ இப்படி கேட்கிற அப்படின்னு அவன் மேல ஊழல் குற்றச்சாட்டு பண்ணி ராபர்ட் கிளைவை தூக்கி விட்டுட்டு வங்காளத்தின் முதல் ஆளுநராக யாரை நியமிக்கிறாங்க, வாரன் ஹாஸ்டிங்ஸை நியமிக்கிறாங்க. வங்காளத்தின் அப்படின்னா முதல் ஆளுநர் யாரு? வாரன் ஹாஸ்டிங்ஸ் வங்காளத்தின் முதல் ஆளுநராக நியமிக்கிறாங்க. வங்காளத்தின் முதல் 1772 இருந்து 1786 வரைக்கும் இருக்காப்ல. யாரு 1772 இருந்து 1786 வரைக்கும் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் இருக்காரு. வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்த உடனே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் அடிக்கல், அதாவது எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு வானம் தோன்றோமோ அதே மாதிரி ஒரு அடிக்கல் நாட்டப்பட்ட முதல் சட்டம் என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான அடிக்கல் எந்த சட்டம்? ஒழுங்குமுறை சட்டம். இது ஃபர்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் பா. இது வந்து அடிக்கடி கேட்கிறாங்க இந்த கொஸ்டின் வந்து. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அடிக்கல் சொல்லி எந்த சட்டத்தை சொல்றாங்க? 1773 ஒழுங்குமுறை சட்டத்தை சொல்றாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தை சொல்றாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774 என்ன பண்றாங்க, கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வராங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் கொண்டு வராங்க. 1774 கல்கத்தால ஒரு சுப்ரீம் கோர்ட் முதல்ல வந்து நீதி சம்பந்தமான விஷயங்கள் விசாரிக்கிறதுக்காண்டி. இதன் அடிப்படையில் கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார் எலிஜா இம்பே இந்த அம்மா நியமிக்கிறாங்க. ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 3 துணை நீதிபதிகளோட இந்த அம்மா பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீதி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த அம்மா கண்ட்ரோல்ல இருக்கு. யாரு? சார் எலிஜா இம்பே பிளஸ் 3 துணை நீதிபதிகள். 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774 சுப்ரீம் கோர்ட் எங்க தொடங்குறாங்க? கல்கத்தால தொடங்கப்படுகிறது. இப்போ சுப்ரீம் கோர்ட் எங்க பாருக்கு தலைமையிடம்? புதுடில்லியில இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்ற தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடில்லியில இருக்கு. இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் 1950 ஜனவரி 28 அது உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. ஆனா இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1774 தொடங்கியிருக்காங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் தொடங்கியிருக்காங்க, கல்கத்தால தொடங்கியிருக்காங்க. இதோட முதல் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் எலிஜா இம்பே. இதோட முதல் தலைமை நீதிபதி யாரு? சார் எலிஜா இம்பே. இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி 3 துணை நீதிபதிகள் இருக்காங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 3 துணை நீதிபதிகள் சாம்பர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காப்ல, அதுக்கப்புறம் வந்து லே மிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காப்ல, அதுக்கப்புறம் வந்து ஹைடி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காப்ல. இந்த 3 நீதிபதி வந்து துணை நீதிபதியாக இருந்திருக்காங்க. சார் எலிஜா இம்பே வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க, கல்கத்தால உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. சரி, அப்படின்னா வந்து நீதிக்கு வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா திவானி அதலாத், சார் நிஜாமி அதலாத்ன்னு இருப்பாங்க. யாரோட கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹலோ மைக் கேக்குதா சார்? நிஜாமி அதலாத். சார் நிஜாமி அதலாத்ன்றது வந்து பார்த்தோம்னா குற்றவியல் வழக்குகளையும் அது சம்பந்தமா வந்து சாதாரண வந்து சிவில் வழக்குகள் உரிமையல் வழக்குகளையும் விசாரிக்கிறதுக்காக வச்சிருந்திருப்பாங்க. இதை வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த வழக்குகள் ஃபுல்லாமே வந்து நீதியோட கண்ட்ரோலில் போயிருச்சு. அப்போ நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல. அப்படின்னா வந்து தலைமை ஆளுநரோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பேர் கொண்ட நிர்வாக குழு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் கொண்ட நிர்வாக குழு. இதில் வந்து 4 பேர் வந்து நிர்வாக குழு இருப்பாரு, ஒருத்தர் தலைவராக இருப்பார். இவரோட பதவி காலம் வந்து பார்த்தோம்னா 5 ஆண்டுகளாக இருந்திருக்கு. பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் இருந்து பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு தலைமை ஆளுநரோட கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 பேர் கொண்ட இயக்குநர்கள் குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது 24 பேர் கொண்ட இயக்குநர்கள் குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு 24 பேர் கொண்ட இயக்குநர்கள் குழு இங்கிலாந்தில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற வரவு செலவு விஷயங்களை பற்றி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னா கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. இயக்குநர்கள் குழு 24 பேர் கொண்ட ஒரு இயக்குநர்கள் குழு உருவாக்கப்பட்டிருக்கு. 1+4 கொண்ட ஒரு நிர்வாக குழு உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு அடிக்கல்னு சொல்றாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிக்கல் எதை சொல்றாங்க அப்படின்னா 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் நிறைய குறைகள் இருக்கும். இதன் அடிப்படையில் வந்து வங்காளத்தின் ஆளுநரை வந்து யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாரணாசிங்ஸை நியமிச்சிருக்காங்க.
அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு 3 பெரும் பகுதிகளாக இருந்தது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னை, வங்காளம், அதுக்கப்புறம் பம்பாய். இது 3 தான் வந்து பார்த்தோம்னா 3 பெரும் பகுதிகளாக இருந்திருக்கும். இதில் வந்து வங்காளத்தின் ஆளுநரை வந்து பார்த்தோம்னா இந்த சென்னை இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ ஆளுநர் நானும் ஆளுநர் அப்படின்னு சொல்லி யாரும் வாரணாசிங் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுது, 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைகளை நீக்கிறதுக்காண்டி 1784 வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்கப்பா. ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்க நிறை குறைகளை நிவர்த்தி பண்ணுறாங்க. அதாவது இவங்க என்னென்ன, நீங்கள் வந்து ஆளுநரோட இவனோட கண்ட்ரோல் என்ன, நீங்கள் நிர்வாகத்தை பார்த்துக்கங்க, ஆனால் இவனோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, இவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, நீதி சம்பந்தத்தில் வந்து நிர்வாகம் தலையிடக்கூடாது அப்படின்னு தனித்தனியாக அவங்க வேலையை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இது ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்றாங்க. 1784ஆம் ஆண்டு பிட் இந்திய சட்டம் இளைய பிட் இருக்கிறப்ப கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு இது வந்து பட்டய சட்டம்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு 20 வருஷம் 20 வருஷம் வந்து இவங்க நம்மளை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. 20 வருஷம் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுங்க, 20 வருஷம் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி. இதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1784க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா 1793 ஒரு 4 பட்டய சட்டங்கள் கொண்டு வராங்கப்பா. 1793 எத்தனை பட்டய சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனை பட்டய சட்டங்கள்? ஒரு 4 பட்டய சட்டங்கள் கொண்டு வராங்க. அந்த 4 பட்டய சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1793, 1813, 1833, 1853. ஒவ்வொரு 20 வருஷம் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பட்டய சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 53பா. ஓகேங்களா? 1953 ஸ்டார்ட் ஆச்சு. 4 பட்டய சட்டம் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1857 பெரும் புரட்சி ஏற்பட்டுருது. அந்த பெரும் புரட்சியின் விளைவாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது உங்களோட வேலைகளை, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட் வந்து மகாராணி கண்ட்ரோலில் போயிருச்சு. விக்டோரியா மகாராணி அவங்க கண்ட்ரோலில் போயிருச்சு. விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்திரிச்சுன்னு என்ன புத்தகம் படிப்பாங்க? விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்திரிச்சுன்னு எந்த புத்தகம் படிப்பாங்க? திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? அவர் எந்த நாட்டுக்காரரு? கனடா நாட்டுக்காரரு. கனடா நாடு எட்வர்டு தீவில் பிறந்திருப்பார். திருக்குறளை ஜி போப் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்ப்பா? 1886 மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா முதல்ல ஜி போப், ஜார்ஜ் யுக்லே போப். ஓகேங்களா? ஜார்ஜ் யுக்லே போப் அப்படின்வாங்க. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருவாசகத்தை எழுதியவர் யாருப்பா? மாணிக்கவாசர் எந்த ஊர்ப்பா? திருவாதவூர். 9ஆம் நூற்றாண்டு திருவாதவூர். அழுது அடியடைந்த அன்பர் திருவாதவூரர் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சும்மா இதை மட்டுமே லைட்டாக எழுதுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காங்க. அப்படின்னா திருக்குறள் எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது? 1886. திருவாசகம் எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது? 1900 மொழிபெயர்க்கப்பட்டது. ஜி போப் எத்தனை ஆண்டுகள் திருக்குறளை படித்தாருப்பா? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் படிச்சிருக்காப்புல. 40 ஆண்டுகள் படித்து தான் திருக்குறள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுமாதிரி திருக்குறள் தமிழில் மொழிபெயர்த்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் யாருன்னா பாலசுப்ரமணியம்னு ஒருத்தவர். திருக்குறளை தமிழர் ஒருத்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அவர் பேர் என்னது? பாலசுப்ரமணியம். கிட்டத்தட்ட 107 மொழிகளுக்கு மேற்பட்ட இதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனால தான் திருவள்ளுவர் நம்ம என்ன சொல்லுவோம்? உலக புலவர்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவரை உலக புலவர்னு சொன்னவர் யாருப்பா? திருவள்ளுவரை உலக புலவர்னு சொன்னவர் யாருன்னா ஜி போப் தான் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இருக்குது. தேவர், நாயனார், மாதனு பங்கி, நிறைய பேர் இருக்கு அவருக்கு. அதில் வந்து திருவள்ளுவரை உலக புலவர்னு குறிப்பிட்டவர் யார்? ஜி போப். சரி, ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, இப்போ இதை பார்ப்போம். இப்போ திருப்பி வாங்க, ஏன்னா உடல் கொஞ்சம், ஏன்னா இதே கொஞ்சம் போனால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்றதுக்காண்டி. 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம். 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் ஆக்சுவலி இவங்க இந்த 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தில் சில திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த திருத்தத்தில் மூலமாக வந்து கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 6 பேர் கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கட்டுப்பாட்டு வாரியத்துக்குரிய உறுப்பினருக்குரிய சம்பளம் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க உறுப்பினர்களுக்குரிய சம்பளம் எங்கே இருந்து கொடுக்குறேன்றாங்க, இந்திய வருவாயிலிருந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளேம் பண்ணிட்டாங்க. எப்படி நாடு இணைக்கும் கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா டல்கோசி, துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வெல்லஸ்லி. இப்படி இருக்கிற விஷயங்களை வந்து அப்படின்னா இங்கே உங்களுக்காக தான் எங்கள் ஆளுங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க ஆட்களுக்கு சம்பளமும் கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க ஆட்களுக்கு சம்பளமும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1793 கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியம் எதனால் உருவாக்கப்பட்டது? கட்டுப்பாட்டு வாரியம் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் நிறைகுறைகளை நிவர்த்தி செய்வதற்காக 1784 பிட் இந்திய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிட் இந்திய சட்டத்தோட கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? 6 பேர். அதில் இருக்க உறுப்பினருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறாங்க? இந்தியாவிலேருந்து கொடுக்குறாங்க. அதற்கான பட்டய சட்டம் எந்த பட்டய சட்டம்?
93ஆம் ஆண்டு பட்டை சட்டம். அதுக்கான பட்டை சட்டம் எந்த பட்டை சட்டம்? 1793ஆம் ஆண்டு பட்டை சட்டம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம். 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பரதேசி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் அதர்வா இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொட்டி துண்டுகளையும் இதையும் கொடுத்து வந்து மதத்தை பரப்புறதுக்காண்டி நிறையா பேர் கிறிஸ்டின்ஸ் வந்து வருவாங்க. தன்னோட மதத்தை வந்து கல்வி போதனைகளுக்காகவும் அந்த அந்த டயத்தில் வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்தியாவில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்லாம் கொண்டு வராங்க. முதல் இந்தியாவுக்குள்ளே யார் வர்றா? போர்ச்சுகீசியர் தான் வர்றான். இந்தியாவுக்குள்ளே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றத கொண்டு வந்தவங்க யார்? போர்ச்சுகீசியர் தான் கொண்டு வராங்க. நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்போ இந்தியாவில் வந்து முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருப்பா? மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் தான் எம்ஜிஆர். அது சுதந்திரத்துக்கு முன்னாடி யாருப்பா? நீதி கட்சியில் தியாகராயர் கொண்டு வந்திருப்பாரு. 1921 வாக்கில் தியாகராயர் கொண்டு வந்திருப்பாப்புல. சென்னை 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வந்திருப்பாப்புல. ஓகேங்களா? அப்புறம் இந்தியாவில் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? கொண்டு வந்தவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். சுதந்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தவங்க யாருன்னா நீதி கட்சியில் தியாகராயர் சென்னையில் இருக்க 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வந்திருப்பாரு 1921. சுதந்திரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா யார்? காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு 1955 அந்த ஆண்டுகளில் கொண்டு வந்திருப்பாரு. அவரோட முதல் மதிய உணவு திட்டத்தை எங்கே கொண்டு தொடங்கியிருப்பாருப்பா? தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லைனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். அவர் எங்கே பிறந்தார்? பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் தான் கொண்டு வந்திருக்காப்புல. யார்? காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் எம்ஜிஆர். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தற்போதைய முதல்வர். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இது இருக்கட்டும். எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக முதல் இந்தியாவுக்குள்ளே வராங்க. இந்த பட்டை சட்டம் ரொம்ப முக்கியமான பட்டை சட்டம். கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவுக்குள்ளே எந்த ஆண்டு வராங்க? 1813 வராங்க. கல்விக்காக 1 லட்ச ரூபா கொடுக்கப்பட்ட பட்டை சட்டம் வந்து 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம். கல்விக்காக 1 லட்ச ரூபா கொடுக்கப்பட்ட பட்டை சட்டம் எந்த பட்டை சட்டம்? 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம். ஆனால் கல்விக்காக 1 லட்ச ரூபா ஒதுக்கி செலவு பண்ணாங்களா அப்படின்னா செலவு பண்ணவே இல்லை. ஒதுக்குறோம் சொல்லி பேச்சுவாக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் எந்த விதமான நடைமுறைகளையும் கொண்டு வரல. 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம் ரொம்ப முக்கியமான பட்டை சட்டம். கல்விக்காக 1 லட்ச ரூபா கொடுக்கப்பட்ட பட்டை சட்டம். அதுக்கப்புறம் என்னது? கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக வந்த பட்டை சட்டம் ரொம்ப முக்கியமானது. சரி, அப்புறம் 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டம். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கிடக்குது. 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தை 1832 கிரே அப்படின்றவர் தான் அந்த அந்த சட்டத்தை அந்த ஆக்டை வந்து கொண்டு வராரு. இந்த பட்டை சட்டத்தை கொண்டு வரார். யார் கொண்டு வரா? கிரே அப்படின்றவர் தான் கொண்டு வராரு. இந்தியா முழுமைக்கும் ஒரே சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. இந்தியா முழுவதுக்குமே ஒரு குடையின் கீழே கொண்டு வரப்பட்ட பட்டை சட்டம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பட்டை சட்டம் 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டம். 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுமைக்குமே ஒரே சட்டம் அப்படின்ற கொண்டு வரப்பட்டது என்னது? 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டம். இது ரொம்ப முக்கியமான பட்டை சட்டம். ஏன்னா இதெல்லாம் வில்லியம் பெண்டிங் பிரபு இதோட 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தில் ஆங்கில வழி கல்வி இங்கே இந்தியாவுக்குள்ள முதல் நுழையுது. ஆங்கில வழி கல்வி எப்படி இந்தியாவுக்குள்ள நுழையுதுன்னா 1835 மார்ச் மாதம் 17ஆம் தேதி. ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க? ஆங்கில வழி கல்வியை கொண்டு வராங்க. அதாவது அவன் ரத்தமும் சதையுமா ஒரு இந்தியனாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவன் யோசிக்கிற மூளை எப்படி இருக்கணுமா? இந்தியனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்படின்ற மாதிரி கொண்டு வரப்பட்ட பட்டை சட்டம் தான் என்ன பட்டை சட்டம்? 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டம். மேற்கத்திய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. மேற்கத்திய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. இவரோட பீரியடில் தான் 1835 மார்ச் மாதம் 17ஆம் தேதி என்ன கொண்டு வராங்க? ஆங்கில வழி கல்வியை உள்ள கொண்டு வராங்க. கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு உரிமையோடு வராங்க. கிறிஸ்துவ மதத்தில் அது 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வர்றவங்க பரப்பிட்டு உடனே போயிட முடியாதுல்ல. அதனால அவங்க இங்கே நிலம் வாங்குறதுக்கு உரிமை, அந்த உரிமை கொடுக்கப்பட்டது இந்த பட்டை சட்டம் 1833ஆம் ஆண்டு பட்டை சட்டத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணா? கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வர்றவங்க இங்கே வந்து நிலம் வாங்கிக்கலாம், ஆங்கில வழி கல்வியை பரப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அந்த வணிக குழு கம்பெனி என்ன பண்ணிச்சு? பிரிட்டிஷ்க்கு வந்தோன்னா ஒரு ஏஜென்ட் முகவராக செயல்பட ஆரம்பித்தது. ஒரு முகவர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதத்தை பரப்புகிறாங்க, ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்துட்டாங்க, ஒரே குடையின் கீழ் சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அடிமை முறையை ஒழிக்கிறாங்கப்பா. அதாவது இந்த 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தமிழர்கள் உலகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 12th ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்பீங்க.
அதாவது தஞ்சாவூர் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற அங்கே இருக்கிறவர் வந்து தஞ்சாவூர் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் போடுவார், இந்த மாதிரி தோட்ட வேலைகளுக்கு ஆள் தேவைப்படுது, எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கிறவங்க மண்ணின் மீதும் ரொம்ப மதிப்பு கொண்டவர்களாக இருக்காங்க, நீங்கள் பெரும் தொகையை கொடுத்தாலும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க இந்தியர்கள் எல்லாருமே சிங்கப்பூர், மலேசியா, பினாங் எல்லா பாட்டுமே போயிருப்பாங்க. நீரிணை குடியேற்றங்களாக வந்து ஏகப்பட்ட இடத்துக்கு வந்து குடியேறி போயிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா அடிமை முறை ஒழிக்கப்பட்டது எந்த ஆண்டு? 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? 1835 வந்து ஆங்கில வழி கல்வி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மதத்தை பரப்ப வந்தவங்களுக்கு நிலம் வாங்க உரிமை தரப்பட்டது. இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஓகேங்களா? இதெல்லாம் 1833 ஆண்டு பட்டய சட்டத்தின் ரொம்ப முக்கியமான தகவல்கள். ஓகேங்களா? 1833 ஆண்டு பட்டய சட்டத்தில் யார்ப்பா பிரபுவா இருந்தா? வில்லியம் பென்னிங் பிரபு. வேலூர் கழகத்தின் போது சென்னை மாகாணத்தோட ஆளுநராக இருந்தவர் யாருப்பா? வேலூர் கழகம் எந்த ஆண்டுப்பா? வேலூர் கழகம் 1806. வேலூர் கழகத்தின் போது சென்னை மாகாணத்தோட ஆளுநராக இருந்தவர் யாரு? வில்லியம் பென்னிங் பிரபு. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்சவர் யாரு? எந்த வருஷம் ஒழிச்சாரு? 1829 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி. ஓகேங்களா? விதி 17(1) கீழே வந்து ஒழிச்சிருப்பாப்புல. சரி, இந்த சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருப்பா? ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? ஓகே. இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்ற நூல் எழுதினவர் யாருப்பா? இயேசு கிறிஸ்துவின் கட்டளை அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. அவர் வங்காளத்தில் ஹூக்லியில் பிறக்கிறாரு, பிரிஸ்டல்ன்ற இடத்துல இறக்குறாரு. யாரு? ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா? அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்ற நூல் எழுதினவர் ராஜாராம் மோகன் ராய். அந்த ராஜாராம் மோகன் ராயோட உதவியோட தான் என்ன பண்ணியிருக்காரு? ஏன்னா ராஜாராம் மோகன் ராயோட அண்ணனோட மனைவியை வந்து தீக்குளிக்க வச்சுருவாங்க சதியன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தில். அதனால வந்து இது எப்படியாவது ஒழிச்சே ஆகணும்னு சொல்லி இது முயற்சி பண்ணியிருப்பார். இந்தியாவிலேருந்து முதல்ல வெளிநாட்டுக்கு போனவர் யாருப்பா அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான். இந்தியாவிலேருந்து முதல்ல வெளிநாட்டுக்கு போயிருக்காப்புல. எதுக்கு போயிருக்காப்புல அப்படின்னா 2ஆம் அக்பரின் ஓய்வூதியத்தை உயர்த்துறதுக்காக சொல்கிறதுக்காண்டி போயிருப்பாப்புல. ஓகேங்களா? அதனால தான் அவர் அன்புடன் 2ஆம் அக்பர் எப்படி கூப்பிடுவாப்புல? ராஜா அப்படின்னு கூப்பிடுவாப்புல. மோகன் ராய் வந்து ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு? நமக்கு தெரியும் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, இதெல்லாம் வந்து ராஜாராம் மோகன் ராயோட பட்ட பேர். அது ராஜான்னு கொடுத்தவர் யாருன்னா 2ஆம் அக்பர். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படின்னா சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யாரு? வில்லியம் பென்னிங் பிரபு. சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்கு வில்லியம் பென்னிங் பிரபுவுக்கு முன்னோடியாக இருந்தவர் யாரு? இல்லை, அல்போன்சா டி அல்புகர்க்கு. நீல நிற கடல் கொள்கையை கொண்டு வந்திருப்பார்ல, அவர் தான் வந்து ஒழிச்சிருப்பார். உதவி பண்ணியிருப்பாப்புல இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்கு முன்னோடியாக இருந்தவர் யாரு? அல்போன்சா டி அல்புகர். அவர் தான் இது. ஓகேங்களா? சரி, இந்தியா முழுவதுக்கும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த சட்டம் எந்த சட்டம்? 1833 ஆண்டு பட்டய சட்டம். ஓகே. மதத்தை பரப்புறதுக்கு வந்தது இந்த பட்டய சட்டம் 1813 ஆண்டு பட்டய சட்டம். மதத்தை பரப்ப வர்றவங்க இந்தியாவில் வந்து நிலம் வாங்கிக்கலாம். அதான் ஆங்கிலோ இந்தியன்லாம் இப்போ நிறைய பேர் இப்போ ஆங்கிலோ இந்தியனை தூக்கிட்டாங்க. எந்த சட்ட திருத்தம் பாது? 104 சட்ட திருத்தம் 2019 2019 2020 முன்ன ஆர்டிகல் 331 ஆர்டிகல் 333 தூக்கிட்டாங்க. இப்போ ஆங்கிலோ இந்தியன் யாரும் இல்லாதனால ஆர்டிகல் 331 வந்து என்னது? 2 ஆங்கிலோ இந்தியனை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணலாம். ஆர்டிகல் 333 வந்து என்னது? ஒரு ஆங்கிலோ இந்தியனை ஆளுநர் நியமனம் பண்ணலாம். இப்போ இந்த ஆங்கிலோ இந்தியன் வந்து தூக்கப்பட்ட பட்டச்சட்டம் சட்டத்திருத்தம் எந்த சட்டத்திருத்தம்? 104 சட்டத்திருத்தம் 2020 தூக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 331 331 தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து நிலம் வாங்கிக்கலான்ற சொன்ன பட்டச்சட்டம் எந்த பட்டச்சட்டம்? 1833 ஆண்டு பட்டச்சட்டம். சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது எந்த ஆண்டு? 1829. சதியனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் யாரு? அல்போன்சா டி அல்புகருக்கு உதவியாக இருந்திருப்பார் ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் நம்ம இந்திய பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1988 சட்டமே ஏற்றுது. ஓகேங்களா? 1987 முதல்ல ராஜஸ்தானில் ஏற்றிருப்பாங்க. 1988 இந்திய பாராளுமன்றம் ஏற்றிருக்கோம். முதல்ல ராஜஸ்தான் தான் சதியன் உடன்கட்டை ஏறும் பழக்கம் 1987 ராஜஸ்தானில். 1988 வந்து பார்த்தோம்னா எங்க இந்திய பாராளுமன்றம் ஏற்றியது. ராஜஸ்தானில் முதல்ல எங்கே எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது? 1987 ஏற்றப்பட்டது. பாராளுமன்றம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது? 1988 ஏற்றப்பட்டது. இது 1833 ஆண்டு பட்டய சட்டத்தில் முக்கியமான தகவல்கள். சரி, அப்புறம் 1853 ஆண்டு பட்டய சட்டம். 1853 ஆண்டு பட்டய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகவும் இளமையானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டல்கௌசி பிரபு. நாடு இணைக்கும் கொள்கையை கொண்டு வந்தவர் யாரு? டல்கௌசி பிரபு. நாடு இணைக்கும் கொள்கையை கொண்டு வந்த டல்கௌசி பிரபு. அவர் தான் 1853 இது இந்த பட்டச்சட்டத்தோட இருக்கிறப்ப பிரபுவாக இருக்கிறவர். இவர் 1853 ஆண்டு பட்டச்சட்டத்தின் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம் கொண்டு வரப்பட்டிருக்கு.
இப்போ இருக்கல பாராளுமன்றம். பாராளுமன்றம்னு என்னப்பா? பாராளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர், இது 3 சேர்ந்தது தான் பாராளுமன்றம். ஓகேங்களா? பாராளுமன்றம்ன்றது என்னதுப்பா? லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர், இது 3 சேர்ந்தது தான் வந்து என்னது? பாராளுமன்றம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா, போன தடவை கேட்ட கொஸ்டின்ப்பா. பாராளுமன்றம் அப்படின்னா எதை குறிப்பிடுகிறது? பாராளுமன்றம். பாராளுமன்றம் என்பது ஆர்டிகல் 79 அடிப்படையில் லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இது 3 சேர்ந்தது தான் வந்து என்னது? பாராளுமன்றம். இப்போ லோக்சபாக்கான ஆர்டிகல் என்ன? மக்களவைக்கான ஆர்டிகல் வந்து 81, ராஜ்யசபாக்கான ஆர்டிகல் வந்து 80, பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல் வந்து 52, குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்றக்கான ஆர்டிகல் வந்து என்னது? 52, மக்களவைக்கான ஆர்டிகல் வந்து என்னது? 81, மாநிலங்களவைக்கான ஆர்டிகல் வந்து என்னது? 80, இது 3 சேர்ந்ததான் பாராளுமன்றம் சொல்றதுக்கான ஆர்டிகல் வந்து என்னது? 79. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த பாராளுமன்றம் இப்போ இருக்கிற இது, இந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம்ன்றது எப்போ கொண்டு வராங்க? 1853 தான் கொண்டு வராங்க. பாராளுமன்ற முறை அரசாங்கம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1853 கொண்டு வரப்பட்டது. 1853 பாராளுமன்ற முறை அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவோட பிரபுவாக இருந்தவர் யாரு? டல்கௌசி பிரபு. நாடு இணைக்கும் கொள்கையை கொண்டு வந்தவர் யாரு? டல்கௌசி பிரபு. பாராளுமன்ற முறை அரசாங்கம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? யூபிஎஸ்சின்னு சொல்றோம், அது ஐஏஎஸ்ன்னு சொல்றோம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ன்னு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்திய குடிமைப்பணின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய குடிமைப்பணி அப்படின்றது யாரோட பீரியடில் கொண்டு வராங்க அப்படின்னா டல்கோசி பீரியடில் தான் கொண்டு வராங்க. இதுக்காக ஒரு குழு போட்டிருக்காரு, மெக்காலே குழு. ஓகேங்களா? 1854 என்ன பண்ணியிருப்பாரு? மெக்காலே குழு போட்டுருவார். 1854 மெக்காலே குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு போட்டிருப்பார். மெக்காலே குழு எந்த ஆண்டு போடப்பட்டதுப்பா? 1854. எதுக்காக போடப்பட்டதுப்பா மெக்காலே குழு? இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக போடப்பட்டது. ஓகே. பாராளுமன்ற முறை அரசாங்கம் எப்பொழுதுப்பா கொண்டு வரப்பட்டது? 1853. நம்ம பாராளுமன்றம்னு என்னன்னு படித்தோம். பாராளுமன்ற முறை அரசாங்கம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1853 கொண்டு வந்திருக்காங்க. கல்வியின் மகா சாசனம், அறிவு பெட்டகம் என்று அழைக்கப்படுவது என்னதுப்பா? கல்வியின் மகா சாசனம், அறிவு பெட்டகம் என்று அழைக்கப்படுவது சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை. சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை கல்வியின் மகா சாசனம், அறிவு பெட்டகம் என்று அழைக்கப்படுகிறது. இது 1854 கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கையின் அடிப்படையில் தான் 1857 3 பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரப்படுகிறது. என்னென்ன அந்த 3 பல்கலைக்கழகங்கள்? சென்னை, மும்பை, கல்கட்டாவில் 3 பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரப்படுகிறது. அப்படின்னா சென்னை, மும்பை, கல்கட்டாவில் 3 பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டுப்பா கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1857 கொண்டு வரப்பட்டது. சென்னை, மும்பை, கல்கட்டாவில் 3 பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1857 கொண்டு வரப்பட்டது. கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது என்னதுப்பா? சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை எந்த ஆண்டுப்பா? 1854. மெக்காலே கல்விக்குழு எதுக்குப்பா? அதுவும் 1854 தான் ஐசிஎஸ்சி தேர்வுக்காக போடப்பட்டது. இந்த மெக்காலே என்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்கார்ல, அவர் காலத்தில் வந்து பார்த்தோம்னா அவர் பீரியடில் 1833 வாக்கில் நியமிக்கப்பட்ட முதல் சட்ட உறுப்பினர் தான் இந்த மெக்காலே. 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு பீரியடில் நியமிக்கப்பட்ட சட்ட உறுப்பினர் தான் யார்? மெக்காலே. ஓகேங்களா? ஓகே. அப்படின்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம், ஓகேங்களா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் என்னது பல்கலைக்கழகங்கள், சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை, சட்டத்துறையும் நிதித்துறையும் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. சட்டத்துறையும் நிதித்துறையும், சட்டமும் நிதியும் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. எந்த பட்ட சட்டம்னா 1853. இது ரெண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்கப்பா. 2 பிரிச்சிருப்பாங்கப்பா. ஒன்று சட்டத்துறையை நிதித்துறையாக பிரிச்சிருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1853 ஆண்டு பட்ட சட்டம். ஓகேங்களா? அப்புறம் 2 துறை பிரிச்சிருக்காங்க. 2 துறை 2 தடவை பிரிச்சிருக்காங்க. சட்டத்துறையும் நிதித்துறையும் பிரிக்கப்பட்டிருக்கு, நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிக்கப்பட்டிருக்கு. எந்த பட்ட சட்டம்? 1853 ஆண்டு பட்ட சட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வங்காளத்திற்கான ஒரு தனி கவர்னர் நியமனம் பண்ணியிருக்காங்க. வங்காளத்துக்கான ஒரு தனி நியமனர், வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு தனி துணைநிலை ஆளுநர் நியமனம். இதெல்லாம் வந்து எந்த பட்ட சட்டம்? 1853 ஆண்டு பட்ட சட்டம். இந்த 1853 ஆண்டு பட்ட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் டல்கௌசி மிக இளமையானவர் மட்டும் கிடையாது, ஒரு பொறியியல் துறைக்கு அடித்தளமிட்டவர். பிறகு இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடித்தளமிட்டவர் யாரு? டல்கௌசி பிரபு தான். பொறியியல் துறைக்கு அடித்தளமிட்டவர், தொழில்நுட்பத்துறையின் தந்தை, அஞ்சல் துறையின் தந்தை, ரயில்வே துறையின் தந்தை, நவீன இந்தியாவை உருவாக்கியவர். இதெல்லாம் யாரு? டல்கௌசி. இத்தனை பேர் இத்தனையுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்கப்பா. நவீன இந்தியாவை உருவாக்கியவர் யார்? தொழில்நுட்பத்துறையின் தந்தை யார்? அஞ்சல் துறையை உருவாக்கியவர் யார்? 1854 அஞ்சல் துறையை உருவாக்கியிருப்பாப்ல. ஓகேங்களா? ரயில்வே துறையின் தந்தை யார்? முதல் ரயில்வே எங்கேருந்து எங்கே வரைக்கும்பா? மும்பை டு தானே 1853 விட்டுருப்பாங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யாரோட பீரியடுப்பா?
டல்கோசி பீரியடோட பீரியடு 1853. அது மட்டும் இல்லாமல் விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்திருப்பார் 1856. விதவை மறுமண சட்டம் 1856 டல்கோசி பீரியடில் கொண்டு வந்திருப்பார். இதுக்கு பெரும் உதவியாக இருந்தவர் யார் அப்படின்னா பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாப்ல. ஓகேங்களா? அப்படின்னா நவீன இந்தியாவின் சிற்பி யாருப்பா? நவீன இந்தியாவின் சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவை உருவாக்கியவர்னா டல்கோசி பிரபு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளினா ராஜாராம் மோகன் ராய். இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானதுப்பா. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி ஏற்படுதுப்பா. 1857 பெரும் புரட்சி ஏற்படுது. இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியின் விளைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள்லாம் விக்டோரியா மகாராணி அவங்களோட நாலேஜுக்கு போகுது. அந்தம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் இந்தியர்களோட சமய பழக்க வழக்கங்கள் மதிக்கப்படும். உங்களோட நலமே உங்களோட நலம் தான் எங்களோட வளம், உங்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பளிப்பு அப்படின்னு அந்த அம்மா உங்களோட சமய பழக்க வழக்கங்கள்லாம் மதிக்கப்படும் அப்படின்னு அந்த அம்மா கூற்றுகள் சொல்லிடுச்சு. உடனே சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடிப்படை உரிமைகளின் மகா சாசனம் மற்றும் சுதந்திரத்துக்கான மகா சாசனம் அப்படின்றாப்புல. உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான மகா சாசனம் என்று 1800 இந்த அம்மா விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொல்கிறாரு? இங்கே அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கான மகா சாசனம் என்று விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை குறிப்பிடுறாரு. அப்போ விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை எந்த ஆண்டு? விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1858 ஆகஸ்ட் மாதம். ஓகேங்களா? முதல் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அந்த அம்மா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எந்த ஆண்டு நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னா 1858 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. ஓகேங்களா? இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. ஓகேங்களா? நமக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1858 நவம்பர் 1 வருது. நம்மக்கிட்ட எப்போ வருது? 1858 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. யார் வாசிக்கிறா? கானிங் பிரபு வாசிக்கிறாப்புல. அங்கே இருக்க வட்டார மொழிகளில் மொழிபெயர்த்து இந்த அம்மாவோட விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையை அங்கே இருக்க வட்டார மொழிகளில் மொழிபெயர்த்து அலகாபாத் தர்பாரில் வாசிக்கிறார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்போ 1858 நவம்பர் 1 அலகாபாத் தர்பார். அலகாபாத் தர்பாரில் வாசித்தவர் யார்? கானிங் பிரபு. இந்தியாவோட சமய பழக்க வழக்கங்கள் மதிக்கப்படும். நீங்கள் முடிய இது பண்ணிக்கோங்க, சமய குறியீடுகள் போட்டுக்கோங்க, காது குத்திக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, எல்லாமே சொல்லியிருப்பாப்புல. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி. 1858 ஆகஸ்ட் 2 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இந்தியாவில் வாசித்தவர் யார்? கானிங் பிரபு. அது வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்திய வைஸ்ராய் அரச பிரதிநிதி என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வங்காளத்தின் முதல் ஆளுநர் வந்து யாருப்பா? வங்காளத்தின் முதல் ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்களா? வங்காளத்தோட முதல் ஆளுநர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த வங்காளத்தோட முதல் தலைமை ஆளுநர்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து இந்தியாவுக்கே மொத்தமாக பிரபு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த பிரபுக்கள் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இதில் வந்து பார்த்தோம்னா அலகாபாத் தர்பாரில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்திய வைஸ்ரா என்ற பதவியை வந்து அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணிடுவாங்க. இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. இந்திய வைஸ்ரா என்ன பேர் மாற்றிருக்காங்க? அரச பிரதிநிதி சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஒரு அயலுறவு செயலர் வந்து இங்கிலாந்தில் நியமனம் பண்ணுறாங்க. இந்தியாவுக்காக இருந்த முதல் அயலுறவு செயலர் நியமனம் செய்யப்பட்டது எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பட்டச்சட்டத்தின் கீழே தான் நியமனம் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் முதல் அயலுறவு செயலர் யார் அப்படின்னா ஸ்டான்லி பிரபு. முதல் அயலுறவு செயலர் யார்? ஸ்டான்லி பிரபு. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் 1861ஆம் ஆண்டு இனிமேல் வந்து பட்டய சட்டத்தை ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம்னு சொல்லி பிரிச்சுறாங்க. பட்டய சட்டம்லாம் என்ன பிரிச்சுறாங்க? இந்திய அரசு சட்டம் சொல்லி பிரிச்சுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் மைல்கல் அப்படின்றாங்க. எதை? 1861ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் மைல்கல் அப்படின்றாங்க. ஏன் முதல் மைல்கல் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்க அதாவது ஆளுநரோட நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தில் பார்த்தோம்ல அங்கே இருக்க நிர்வாக குழு உறுப்பினர்களோட இதை வந்து சட்டமன்றமாக விரிவுபடுத்திடுறாங்க. ஓகேங்களா? அப்போ தான் சட்டமன்றம்ன்ற கான்செப்ட்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. சட்டமன்றத்தில் விரிவுபடுத்தப்பட்டது எந்த? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் மைல்கல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிக்கல் வந்து என்னதுப்பா? 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். முதல் மைல்கல் அப்படின்னா 1861ஆம் ஆண்டு பட்டய சட்டம். ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா கேபினெட் முறை அரசாங்கம் கொண்டு வராங்கப்பா. பாராளுமன்ற முறை அரசாங்கம் எதுப்பா? பாராளுமன்ற முறை அரசாங்கம் 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம். கேபினெட் முறை அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா 1861ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் என்ன கொண்டு வராங்க? கேபினெட் முறை அரசாங்கம் கொண்டு வராங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இதழியல் முறை கொண்டு இலாக்கா ஒதுக்கீட்டு முறை கொண்டு வராங்க. அப்போ இலாக்கா ஒதுக்கீட்டு முறை கொண்டு வரப்பட்டது 1861. கேபினெட் முறை கொண்டு வரப்பட்டது 1861. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கேபினட் முறை அரசாங்கம், அதுக்கப்புறம் என்ன சொன்னாது, இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, அவசர சட்டம் பிறப்பிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறக்கிறதுக்கு சட்டம் ஆர்டிகல் என்னப்பா 123. அவசர சட்டம்ன்றது வேற, அவசர நிலை பிரகடனம்ன்றது வேற. அவசர சட்டம் என்பது லோக்சபையோ ராஜ்யசபையோ களத்தில் இல்லாதப்ப, நடப்பில் இல்லாதப்ப உடனடி தேவை என்று குடியரசுத் தலைவர் கருதினால் ஆர்டிகல் 123 பயன்படுத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். அது அவசர சட்டம். அவசர நிலை பிரகடனம் என்பது அவங்களுக்கு ஆர்டிகல் தெரியும். தேசிய நிலை ஆர்டிகல் என்னப்பா, தேசிய நெருக்கடிக்கு 352. மாநில நெருக்கடிக்கு என்னப்பா ஆர்டிகல் 356. நிதி நெருக்கடிக்கு என்னப்பா ஆர்டிகல் 360. 352, 356, 360. தேசிய நெருக்கடின்றது இந்தியா முழுமைக்குமோ இல்லை இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ போடுறது தான் என்னது தேசிய நெருக்கடி. மாநில நெருக்கடின்றது அதே தான் 356. ஓகேங்களா. இந்த நிதி நெருக்கடி இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்ததில்லை. இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது அப்படின்ற அந்த கான்செப்ட் எப்போ எந்த பட்டச்சட்டத்தில், அந்த அரசு சட்டத்தில் வருது 1861. ஓகேங்களா. கேபினட் முறை அரசாங்கம், இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, அவசர சட்டம் கொண்டு வர்றது, பட்ஜெட். பட்ஜெட் என்பது ஆக்சுவலி நம்ம பிரெஞ்சு மொழி சொல்லு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பட்ஜெட் என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை. பட்ஜெட்ன்றது என்ன மொழி சொல்லுப்பா, பிரெஞ்சு. அப்போ நம்ம எப்படி குறிப்பிட்டிருக்கு இதில், ஆண்டு நிதிநிலை அறிக்கை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் வந்து என்னது 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பட்ஜெட் என்ற வார்த்தை எப்போ கொண்டு வராங்க, 1861 தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா. இப்போ ஹைகோர்ட் இருக்குல்ல, இந்த ஹைகோர்ட்டு சட்டம் வந்து பார்த்தோன்னா 1861 தான் ஹைகோர்ட்டு சட்டம் கொண்டு வந்து 1861 ஹைகோர்ட் சட்டம், உயர்நீதிமன்ற சட்டம், ஹைகோர்ட் சட்டம் கொண்டு வந்து, ஓகேங்களா, சென்னை, மும்பை, கல்கட்டாவில், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் தான் கொண்டு வருவாங்க. கல்கட்டா, மும்பை, சென்னையில் 3 இடங்களில் வந்து உயர்நீதிமன்றங்கள் கொண்டு வரப்பட்டது 1862. அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டமன்ற கவுன்சிலை விரிவுபடுத்துகிறாங்க. சட்டமன்ற கவுன்சில் எங்கெங்கே விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து உயர்நீதிமன்றம். இப்போ 1861 வந்து கல்கட்டா, மும்பை, சென்னையில் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்நீதிமன்றம். சட்டமன்ற கவுன்சிலை விரிவுபடுத்தப்பட்டது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்காளம், வடமேற்கு எல்லை மாகாணம், பஞ்சாப், 3 இடங்களில் வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் தண்ணி குடிச்சு, 3 இடங்களில் சட்டமன்ற கவுன்சில் விரிவுபடுத்தப்படுதுப்பா. ஓகேங்களா. வடமேற்கு எல்லை மாகாணம், வங்காளம், பஞ்சாப் 3 இடங்களில் சட்டமன்ற கவுன்சில் விரிவுபடுத்தப்படுது. 3 இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் கொண்டு வரப்படுது. கேபினட் முறை அரசாங்கம் கொண்டு வரப்படுது. பட்ஜெட் கொண்டு வரப்படுது. இலாக்கா ஒதுக்கீட்டு முறை கொண்டு வரப்படுது. சட்டமன்ற கவுன்சில் விரிவுபடுத்தப்படுது. உயர்நீதிமன்றங்கள் கொண்டு வரப்படுது. இதெல்லாம் எதில்ப்பா, 1861 முக்கியமானதுப்பா. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட தொடக்கங்கள். எப்படி இந்திய அரசியலமைப்பு இனிமேல் தான் உருப்பெறுது அப்படின்றது இனிமேல் தான் இருக்குது. 1861 அப்புறம் ஒரு நிமிஷம், 1861 என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசு சட்டம் தான் சொல்கிறாங்க. இதை வந்து இப்போ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இதை இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1857 பெரும்புரட்சிக்கு முன், 1857 பெரும்புரட்சிக்கு பின் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1857 பெரும்புரட்சிக்கு பின்னாடி வர்றதெல்லாம் இந்திய அரசு சட்டம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பட்டய சட்டம். 1773 ஒழுங்குமுறை சட்டம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 1793 வந்து பார்த்தோம்னா பட்டய சட்டம் சொல்லி பிரிப்பாங்க. 1793 பட்டய சட்டம், 1813 பட்டய சட்டம், 1833 பட்டய சட்டம், 1853 பட்டய சட்டம். ஓகேங்களா. இந்த 1857 பெரும்புரட்சிக்கு அப்புறம் எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே இந்திய அரசு சட்டமாக பிரியுது. 1861 இந்திய அரசு சட்டம், 1892 இந்திய அரசு சட்டம், 1909 இந்திய அரசு சட்டம், 1919 இந்திய அரசு சட்டம், 1935 இந்திய அரசு சட்டம், 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம். ஓகேங்களா. இந்த 1909 இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் சொல்லுவாங்க, அல்லது இண்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லுவாங்க. 1919 வந்து மாண்டே ஜேம்ஸ் ஃபோர்ட் சீர்திருத்தம் சொல்லுவாங்க, அல்லது இந்திய அரசு சட்டம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1861 வரைக்கும் பார்த்துருக்கோம். 1892 வந்து பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றாங்க. 1892 வந்து என்னது, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றின்றாங்க. ஏன் அது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டமன்ற கவுன்சிலை விரிவுபடுத்தப்பட்ட பிறகு இந்தியர்களை வந்து அதை அதிகமாக நியமனம் பண்ணுறாங்க. அதனால இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றாங்க. இந்த பட்ஜெட் அப்படின்றது 1861 கொண்டு வந்தாங்கல்ல, அதை பற்றி விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 1892 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சட்டமன்றத்தில் கலந்துக்கலாம்,
ஓகேங்களா. ஆனால் வந்து பேசக்கூடாது, விவாதிக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசிக்கலான்றாங்க. இது 1892 இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றாங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றின்னு எதை சொல்கிறாங்க? 1892 இந்திய அரசு சட்டத்தை சொல்கிறாங்க. ஏன் இந்திய தேசிய 1892 இந்திய தேசிய காங்கிரஸ் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற கவுன்சிலில் இந்தியரோட நியமனம் வந்து பண்ணிக்கலாம், அதனால இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வெற்றி. பட்ஜெட்டை பற்றி இந்தியர்கள் விவாதம் பண்ணிக்கலாம், சட்டமன்ற கவுன்சிலில் இந்தியர்கள் கலந்துக்கலாம், ஆனால் விவாதம் பண்ண முடியாது. பட்ஜெட்டை பற்றி பேசிக்கலாம். பட்ஜெட் அப்படின்றது என்ன மொழி சொல்? பட்ஜெட்ன்றது தமிழில் என்ன சொல்கிறாங்க? ஆண்டு நிதிநிலை அறிக்கை. இதுக்கு ஆர்டிக்கல் வந்து என்னது? 112. ஓகேங்களா. இது 1892 இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்து 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்றாங்கப்பா. இந்த 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம்ன்றது, இந்த மிண்டோன்றவர் யாருன்னா தலைமை, இங்கே இருக்கிற தலைமை ஆளுநர், அதாவது இந்திய வைஸ்ராய். மார்லின்றவர் யார் அப்படின்னு சொல்லி, ஆமாம், மிண்டோன்ற தலைமை ஆளுநர். மார்லின்றவர் யார்? அயலுறவு செயலர். இந்த அயலுறவு செயலர் அப்படின்ற கான்செப்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? இந்தியாவுக்கான அயலுறவு செயலர், முதல் அயலுறவு செயலர் ஸ்டான்லி பிரபு 1857 பெரும்புரட்சிக்கு அப்புறம் 1858 கொண்டு வராங்க. இந்த அயலுறவு செயலர்ன்ற கான்செப்ட் எப்போ கொண்டு வராங்க? 1858 தான் கொண்டு வராங்க. ஓகேவா. எப்போ கொண்டு வராங்க? 1858. எங்கே எங்கேருந்து வாசிப்பார் காணிங் பிரபு? அதை அலகாபாத் தர்பாரில் வாசிப்பார் 1858. ஓகேங்களா. அதில் தான் வந்து இந்தியாவுக்கான அயலுறவு செயலர் ஒருவர் நியமனம், அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 15 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கான முதல் அயலுறவு செயலர் யார்? ஸ்டான்லி பிரபு. அதே தான் இந்த 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இருக்குல்ல, இந்த 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் இதில் மிண்டோன்றவர் யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஆளுநர், அது வைஸ்ராய், தலைமை ஆளுநர். இந்த மார்லின்றவர் யார்? அயலுறவு செயலர். இந்த அயலுறவு செயலர்ன்ற கான்செப்ட் எப்போ கொண்டு வராங்க? 58 நவம்பர் 1 ஆகஸ்ட் 2 அங்கே நிறைவேற்றப்பட்டது. நவம்பர் 1 தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா. சரி. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், இது வந்து கோபாலகிருஷ்ண கோகலேக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றாங்க. ஆனால் கோபாலகிருஷ்ண கோகலேன்றவர் யார் அப்படின்னா காந்தியோட அரசியல் குரு யாருப்பா? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் சங்கம்ன்ற அந்த சங்கத்தை தொடங்கினவர் யாருப்பா? இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்ற தொடங்கியிருப்பாப்ல கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குரு யாருப்பா? உங்களுக்கு தெரியும், எம்ஜி ராணடே, மகாதேவ் கோவிந்த ராணடே. என்னென்ன சங்கத்தை தொடங்கியிருப்பாப்ல? தக்கான கல்விக் கழகம், பூனா சர்வஜனிக் சபா, விதவை மறுமண சங்கம், 3 தொடங்கியிருப்பாரா? யாரு? எம்ஜி ராணடே. இன்னொன்று அவர் ஸ்பெஷல் வந்து என்னது? பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கினவர் யாருப்பா? ஆத்மராங் பாண்டுரங்கர். பிரார்த்தனை சமாஜத்தில் முக்கிய பங்கு வைப்பாரா? யாரு? ஆர்ஜி பாண்டுரங்கரும் இவர் எம்ஜி ராணடேவும் 2 பேரும் முக்கிய பங்கு வைப்பாங்க. பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கினவங்க யாரு? ஆத்மராங் பாண்டுரங்க. ஆத்மராங் பாண்டுரங்க தானே பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியிருப்பாரு. அந்த இதில் வந்து எம்ஜி ராணடே முக்கிய பங்கு வச்சிருப்பாப்ல. ஓகேங்களா. அப்போ தக்கான கல்விக் கழகம் வந்து இந்த ஆண்டுப்பா 1884. விதவை மறுமண சங்கம் 1861. விதவை மறுமண சங்கம் எந்த ஆண்டு? 1861. பூனா சர்வஜனிக் சபா எந்த ஆண்டுப்பா? 1870. இது 3மே யார் தொடங்கினது? எம்ஜி ராணடே, மகாதேவ் கோவிந்த ராணடே தொடங்கினது. அவரோட மாணவர் தான் யாரு? இந்திய பணியாளர் சங்கத்தை தொடங்கிய கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேயோட மாணவர் தான் யாரு? காந்தி. காந்தியை மகாத்மான்னு சொன்னவர் யாருப்பா? ரவீந்திரநாத் தாகூர். காந்தியை வந்து தேசப்பிதான்னு சொன்னவர் தான் நேதாஜி. நேதாஜின்னு சொன்னவர் யாருப்பா? காந்தி. ஓகேவா. நேதாஜியிட்டே மன்னிப்பு நேதாஜி யாரை மன்னிப்பு கேட்க வைப்பாப்ல? ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைப்பாப்ல. ஒரு லெட்டர் போட்டு ஒரு கடிதத்தின் மூலமாக இந்தியர்களுக்கு வந்து கிடையாது அரசியல் நாலேஜ் இல்லை அப்படின்னோடனே அவர் அதுக்காக மன்னிப்பு கேட்க வைப்பார். அதே மாதிரி இந்தியாவில் ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். எதுக்குடா நீங்கள் சுதந்திரம்னு கேட்குறீங்க, உங்களுக்கு ஆள தெரியுமா, உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லி. எப்படி சினிமாலாம் வந்து ஹீரோயினியை பார்த்து காதல்னு என்னான்னு தெரியுமா அப்படின்னே ஹீரோ வந்து சடார்னு அடிச்சுட்டு நானும் லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி என்ன பண்ணுவாப்புல இவர் யார்? மோதிலால் நேரு எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுவார், எங்களுக்கும் அரசியல்னா என்னான்னு தெரியும். அதான் வந்து என்னது? நேரு அறிக்கை. நேரு அறிக்கை எந்த ஆண்டுப்பா? 1928. நேரு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையை வெளியிடுவாப்புல. எத்தனை அம்ச கோரிக்கை வெளியிடுவாப்புல நேரு? 7 அம்ச கோரிக்கை. அந்த 7 அம்ச கோரிக்கை என்னென்ன அப்படின்னா பார்த்தோம்னா சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, அதாவது மத்தியில் மாகாணத்தில் சட்டப்பேரவையில், மத்தியிலையும் மாகாணத்திலையும் சட்டப்பேரவையில் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வேணும்.
நேரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. மத்தியிலையும் மாகாணத்திலையும் சட்டப்பேரவையில் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, வடமேற்கு மாகாணத்தில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு, வடமேற்கு மாகாணத்தில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு, மத்தியிலையும் மாகாணத்திலையும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு தாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை தாங்க. இப்போ நம்ம எத்தனை வயசுலப்பா ஓட்டு போடுறோம்? முதல் எத்தனை வயசுப்பா இருந்துச்சு? அது எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வராங்கப்பா? 61ஆம் சட்டத்திருத்தம் 1988, 89 மார்ச் 28 18 வயது நிறைவடைந்த அனைவருமே ஓட்டு போடலான்றது. ஆணின் திருமண வயது எத்தனைப்பா? பெண்ணின் திருமண வயது 18. வெரி குட். ஓகேங்களா? ஓட்டு போடுறதுக்கான வயசு 18. ஓகேங்களா? 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான பணிகளில் பணியமர்த்தக்கூடாது. அதுக்கான ஆர்டிக்கல் என்னப்பா? 24. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான பணிகளை பணியமர்த்தக்கூடாது. சரி, இப்போ நம்ம நேரு அறிக்கை பார்த்தோம். நேரு அறிக்கை வந்து ஒரு 7 அம்ச கோரிக்கை வெளியிடுதுப்பா. என்னென்னா, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, மத்தியில் மாகாணத்தில் சட்டப்பேரவையில் சிறுபான்மைக்கு இடஒதுக்கீடு, வடமேற்கு இந்தியாவில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு, வாய்து வந்த ஒரு வாக்குரிமை, சிந்து மாகாணத்தை தனியாக நீங்கள் எங்களுக்கு பிரித்து கொடுங்க, சிந்து மாகாணத்தை தனியாக பிரித்து கொடுங்க, டொமினியன் அந்தஸ்து தாங்க, பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, அடிப்படை உரிமைகள் தாங்க. இதெல்லாம் யாரோடது? நேரு, மோதிலால் நேருவோட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அப்பண்டா இந்தியாவுக்குரிய முதல் அரசியல் ஆவணமாக இருந்தது என்னது அப்படின்னா நேரு அறிக்கை தான். நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியல் நிர்ணய சபையால் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆவணமாக இருந்தது. முதல் அரசியல் ஆவணமாக இருந்தது என்னதுன்னா நேரு அறிக்கை தான். நேரு அறிக்கையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? வயது வந்தோர் வாக்குரிமை, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, பொது வாக்கெடுப்பு, அடிப்படை உரிமைகள், சிந்து மாகாணம் தனியாக பிரிக்கப்பட வேண்டும், டொமினியன் அந்தஸ்து. இந்த மாதிரி ஒரு 7 அம்ச கோரிக்கை வெளியிடுறார். நீ 7 அம்ச கோரிக்கை வெளியிடுறியா? அப்போ நான் சும்மா இருப்பேனா? நான் 14 அம்ச கோரிக்கை வெளியிடுறாரு. யாரு? ஜின்னா, முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாரு? 14 அம்ச கோரிக்கை வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்தியிலையும் மாகாணத்திலையும் சட்டப்பேரவையில் முஸ்லீம்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடுதா. எத்தனை பங்கு சொல்கிறாப்புல? 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடுதா. தேஜ் பகதூர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஆதரவு தர்றாரு. இது வந்து ஒரு நன்மை தராது, இது நமக்கு பெரும்பாலும் இது நமக்கு நன்மை அளிக்காது அப்படின்னு தேஜ் பகதூர், இது பள்ளி புத்தகத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. தேஜ் பகதூர் என்ன சொல்கிறாப்புல? இது பெருமளவு நமக்கு நன்மை அளிக்காது, ஆனால் இருப்பினும் ஆதரவு தராரு. ஆனால் அனைத்து கட்சி மாநாட்டில் முகமது அலி ஜின்னாவோட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுது. அப்போ நேரு அறிக்கை, இந்திய அரசியலமைப்பின் முதல் அரசியல் ஆவணம் வந்து என்னது? நேரு அறிக்கை. நேரு அறிக்கை வெளியிட்டவர் யார்? மோதிலால் நேரு. மோதிலால் நேரு தலைவராக இருப்பார். அவங்க பையன் ஜவஹர்லால் நேரு என்னவா இருப்பார்? செயலாளராக இருப்பார். மொத்தம் 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க நேரு அறிக்கையில். நேரு அறிக்கையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை? 9. டொமினியன் அந்தஸ்து என்னப்பா? மேலாட்சி அதிகாரம். அதாவது உங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன், நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணுங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்கு மேலே இருங்க, ஆனால் நாங்கள் எங்களை ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மோதிலால் நேரு அப்பயே ஒரு கான்செப்ட் எழுதி கொடுத்துருக்காப்புல. நேரு அறிக்கை எந்த ஆண்டுப்பா? 1928 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படுகிறது. சரிப்பா. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் மிண்டோன்றவர் யாருப்பா? மிண்டோன்னா மண்டை, மண்டைனா தலை, தலைனா தலைமை ஆளுநர்ப்பா. இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அயலுறவு செயலர் வந்து யாருப்பா? மார்லி. இந்த அயலுறவு செயலர்ன்ற கான்செப்ட் எப்பப்பா கொண்டு வராங்க? 1858 கொண்டு வராங்க. ஓகேங்களா? நாங்கள் மதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பாராளுமன்ற முறை அரசாங்கம் எப்பப்பா கொண்டு வராங்க? 1853. கேபினெட் முறை அரசாங்கம் எப்பப்பா கொண்டு வராங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் மைல்கல் வந்து என்னது? அப்போ கொண்டு வராங்க. உயர்நீதிமன்ற சட்டம் எந்த ஆண்டுப்பா கொண்டு வராங்க? 1861 கொண்டு வராங்க. இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் எப்பப்பா கொண்டு வராங்க? 1833 கொண்டு வராங்க. இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள். இந்தியாவுக்குலாம் முதல் அயலுறவு செயலர் யாருப்பா? ஸ்டான்லி பிரபு. அதனால் அந்த கான்செப்ட் தான். மிண்டோன்ற தலைமையாளர், மார்லின்ற அயலுறவு செயலர் அங்கே இருக்கார். ஓகேங்களா? இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தினதே என்னது? இந்த 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தான். ஏன்னா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வராங்கப்பா. ஆனால் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு எப்போ கொண்டு வராங்க? 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் கொண்டு வராங்கப்பா. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு எந்த ஆண்டு கொண்டு வராங்க? 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் கொண்டு வராங்க. முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு. உங்களுக்கு வந்து சொத்து இருக்கா, நீங்கள் ஓட்டு போட்டுக்கங்க. அப்போ சொத்து உரிமை இருந்தால் நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்றது எந்த ஆண்டு கொண்டு வராங்க? 1909 கொண்டு வராங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்ற முறை அரசாங்கம் எப்போ கொண்டு வராங்க? 1853. கேபினெட் முறை அரசாங்கம் எப்போ கொண்டு வராங்க? 1861. மறைமுக தேர்தல் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது மறைமுகமாக தேர்தல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் வெற்றின்னு எதை குறிப்பிடுறாங்க? 1892. இதான் வந்து பார்த்தோன்னா மறைமுகமாக தேர்தல் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கப்பா. மறைமுக தேர்தல் அறிமுகம். மறைமுகமாக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பொழுது? 1892. இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா.
மறைமுக தேர்தல் இந்த குரூப் ஒன்றில் கூட கேட்டாங்க நினைக்கிறேன். மறைமுக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது 1892. ஓகேங்களா. தேர்தல் அப்படின்றது வந்து டைரக்டாகவே நேரடியாக அறிமுகப்படுத்தப்பட்டது 1909. இதெல்லாம் வந்து சொத்துரிமையை ஓட்டு போட்டுக்க அப்படின்றது 1909 கொண்டு வரப்பட்டது. முஸ்லீம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு. இந்த முஸ்லீம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கே முக்கியமான காரணம் வந்து என்னது, இந்த 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தான். ஏன்னா இந்து முஸ்லீம் பிரிவினைக்கும் பாகிஸ்தானுக்கு பிரிவினைக்கும் எது காரணம், இந்த முஸ்லீம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு தான் காரணம். ஓகேங்களா. சட்ட உறுப்பினராக அந்த டிபி மெக்காலேன்னு நம்ம சொன்னோம்ல, 1833 அந்த பட்டச்சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்தியர் ஒருத்தவரை நியமனம் பண்ணுறாங்க அந்த சட்ட உறுப்பினராக. அவர் தான் யார், சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, எஸ்பி சின்ஹான்றம்ல அவர் நியமனம். இந்த கேள்வி கேட்பாங்கப்பா. எஸ்பி சின்ஹா அதாவது ஆங்கிலேயர்கள்ட்ட இருக்கிற சட்ட உறுப்பினர்களில் இந்தியர் ஒருவர் நியமனம். அவர் தான் யார், எஸ்பி சின்ஹா. அப்போ 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமாக இருந்துச்சு. தேர்தல் டைரக்டாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியா எஸ்பி சின்ஹா வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. சொத்து இருக்க ஓட்டு போட்டுக்கன்றது கொண்டு வரப்பட்டது எப்பொழுது, 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தம். ஓகேங்களா. அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இதே மாதிரி இங்கிலாந்தில் ஒரு பொதுச்சபை இருக்கும். இங்கிலாந்தில் இருக்க பொதுச்சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யாருப்பா, அவர் தான். இங்கிலாந்தில் இருக்கிற பொதுச்சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து யார், தாதாபாய் நவ்ரோஜி. அதே மாதிரி சட்ட உறுப்பினர் ஒருவர் இந்தியர்னா அவர் யார், எஸ்பி சின்ஹா. அரசியல் நிர்ணய சபை டெம்பரரியாக இருப்பார்ல, அந்த அவர் தான் வந்து அரசியல் சட்ட உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருப்பாப்ல. ஓகேங்களா. சரிப்பா. 1909ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இது வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம். இந்த 1909 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அயலுறவு செயலர், இங்கே ஆளுநர் சொன்னோமா. இது 1919 வந்து மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம். இந்த மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து அயலுறவு செயலர், இவர் வந்து ஆளுநர். அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மாண்டேகன்ற ஒரு அயலுறவு செயலர், இந்தியாவின் வைஸ்ராய் அதாவது இந்தியாவின் அரசு பிரதிநிதி யார், ஜேம்ஸ் போர்டு. ஓகேங்களா. இது அப்படியே மாறி வந்துடும். இதை மிண்டோன்றது மண்டனா தலைனா தலைமை ஆளுநர். இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்லினா அயலுறவு செயலர். இந்த கான்செப்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. 1919ஆம் ஆண்டு மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம். இதில் என்ன பண்ணிருக்காரு, இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு உயர் ஆணையரை வந்து நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவன்சன் அப்படின்றவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கான ஒரு உயர் ஆணையர் ஸ்டீவன்சன் அப்படின்ற ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு இந்தியர் நியமனம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா தாதிபா மெர்தவுன்ஜி அப்படின்னு ஒருத்தவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. தாதிபா மெர்தவுன்ஜி அப்படின்னு ஒருத்தவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா இந்தியாவுக்கான உயர் ஆணையர் அப்படின்னா ஒரு இந்தியராக இருந்தால் தாதிபா மெர்தவுன்ஜி. முதல்ல ஒரு வெள்ளக்காரனா நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவர் பேர் என்ன, சார் ஸ்டீவன்சன் அப்படின்றவங்க. சரி. சொத்து வச்சிருக்கேன் ஓட்டு போட்டுக்கலான்றது எந்த அரசு சட்டம்ப்பா, மறைமுகமாக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்ததுப்பா, 1892. தேர்தல் நேரடியாக அறிமுகப்படுத்தப்பட்டது 1909. இதில் தேர்தல் ஆணையம்ன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்துட்டாங்கப்பா. இப்போ நமக்கு தெரியும் தேர்தல்ன்ற கான்செப்ட் நமக்கு பகுதி 15 இருக்குது. ஆர்டிகல் 324 329 வரைக்கும் இருக்குது. அது பகுதி. ஓகேங்களா. இப்போ தேர்தல் ஆணையம்ன்ற கான்செப்ட் எப்போ கொண்டு வராங்க, 1919 கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையம்ன்ற கான்செப்ட் எப்போ கொண்டு வராங்க, 1919. அதில் சொத்து வச்சிருக்கேன் ஓட்டு போடலாம். இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, கல்வி சொத்து வரி கட்டுறவே ஓட்டு போட்டுக்கோன்ட்டேன். கல்வி படிச்சிருக்கியா ஓட்டு போட்டுக்கோ, சொத்து வச்சிருக்கியா ஓட்டு போட்டுக்கோ, வரி செலுத்துறியா ஓட்டு போட்டுக்கோ. இது எந்த அரசு சட்டம்ப்பா, 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம், தேர்தல் ஆணையம் கொண்டு வர சட்டம். ஓகேங்களா. 1919 மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம் நம்ம இந்த 1935 இந்திய அரசு சட்டம் எப்படி வருது அப்படின்னா, இந்த 1919 மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் இருக்குல்ல, இதை வந்து 6000 இது கரெக்டாக போதா, ஏன்னா இதில் தான் வந்து இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்கப்பா. ஆக்சுவலி இரட்டை ஆட்சினா ஒன்றும் கிடையாதுப்பா, ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்கப்பா. டம்மி டிபார்ட்மெண்ட்டில் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் வர்றதப்பெல்லாம் எடுத்திருப்பான்ப்பா. காவல், சிறைச்சாலை, நீர்ப்பாசனம், வருவாய், வனம்னா காடு. இந்த 5மே யாரோட கண்ட்ரோலில் இருக்கும், தலைமை ஆளுநரோட கண்ட்ரோலில் இருக்கும். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, கவனின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கவனி காணா வந்து காடுகள், வனம், வருவாய். இந்த நீக்கு பதில் இந்த நீ போட்டுக்கோங்க. இந்த நீனா நீர்ப்பாசனம், கவனி. ஓகேங்களா. கவனின்னு என்னது, காடுகள், நீர்ப்பாசனம், வருவாய், வனம். இது வந்து பார்த்தோம்னா சிறைச்சாலை. இதெல்லாமே வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா ஆளுநரோட கண்ட்ரோலில் இருக்கும். இதே வந்து
ஏன்னா இதெல்லாம் அமௌண்ட் வரும், சிறைச்சாலைன்றது தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நம்மளை சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்க ஆளுநரோட கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து உள்ளாட்சித்துறை, துப்புரவு, கல்வி இதெல்லாம் வந்து மாற்றப்பட்ட துறைகள். இதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? அமைச்சர் நியமனம் நம்ம இந்தியர்களோட கண்ட்ரோலில் இருக்கும். இதான் ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை. இதான் இரட்டை ஆட்சி முறைன்றாங்க. இது இரட்டை ஆட்சி முறை ராபர்ட் கிளைவ் பீரியட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. சேம் அதே தான். அமௌண்ட் வரதான் அவன் எடுத்துக்கிடுவான். இங்கே இருக்கிற நிர்வாகத்தை நீ பார்த்துக்கோ, வரியை நான் எடுத்துக்கிறேன். இது இரட்டை ஆட்சி முறை தான் ஒழிச்சிருப்பாப்புல. வாரணாசி வந்தவுடனே என்ன பண்ணியிருப்பாப்புல? இரட்டை ஆட்சி ஒழிச்சிருப்பாப்புல. திருப்பி அதே மாதிரி ஒரு மாடல் தான் கொண்டு வரேன். 1919 கொண்டு வரேன். இந்த 1919 மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை 6000 ஒரு கமிஷனை போடுறாங்க. 1927 சைமன் கமிஷன். சார் சைமன் கமிஷனில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? 7 பேர். அதில் இருக்கிறவங்க 7 பேருமே யாருன்னா ஐரோப்பியர்கள். ஒரு இந்தியர் கூட இல்லையா? அதனால என்ன பண்ணியிருக்காப்புல? கோபாக் சைமன் சொல்லியிருக்காப்புல. யாரு கோபாக் சைமன் சொன்ன? சைமனே வெளியேறு. லாலா லஜபதி ராயா திலகரா? லாலா லஜபதி ராய். பாலகங்கார திலகர் வந்து என்ன சொல்லிடுவார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொன்னவர் யாரு? பாலகங்கார திலகர். அமைதியின்மையின் தந்தை யார்? பாலகங்கார திலகர். பஞ்சாப் சிங்கம் யார்? ஆந்திர சிங்கம் யார்? ஆந்திர சிங்கம் யாருப்பா? டி பிரகாசம். தென்னாட்டு சிங்கம் யார்? தென்னாட்டு சிங்கமே. பாட்டாவே பாடிட்டியா? தென்னாட்டு சிங்கம் யாரு? தேசியமும் தெய்வீகமும் எனதிரு கண்கள் யாருப்பா? தேசியமும் தெய்வீகமும் எனதிரு கண்களாக கொண்டவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். பகுத்தறிவும் சுயமரியாதையும் எனதிரு கண்கள் பெரியார். நடிப்புக்கலையும் அரசியலும் எனதிரு கண்கள் சொல்லட்டுமா? எம்ஜிஆர். நடிப்புக்கலையும் அரசியலும் தமிழ் கண்களாக கொண்டவர் யாரு? எம்ஜிஆர். ஓகேங்களா? நவீன இந்தியாவின் இரு கண்கள்ன்றாங்க, துரத்தல் மற்றும் சேவை. சொன்னவர் யாரு? நரேந்திரநாத் தத்தா. அவரோட பிறந்த நாள் தான் நம்ம இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். விவேகானந்தோட இயற்பேர் என்னதுப்பா? அவர் தான் சொல்லியிருக்காரு நவீன இந்தியாவின் இரு கண்கள். சொன்னவர் யாரு? துரத்தல் மற்றும் சேவை. நவீன இந்தியாவின் இரு கண்கள் என்னதுப்பா? துரத்தல் மற்றும் சேவை. சொன்னவர் யாருப்பா? விவேகானந்தர். விவேகானந்தர் இயற்பேர் வந்து என்னதுப்பா? விவேகானந்தரோட குரு பேர் என்னதுப்பா? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய இயற்பேர் வந்து கனதர் சட்டோபாத்யாயா. என்ன கோவில் பூசாரியா இருப்பாரு? காளி கோவில் பூசாரியா இருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மனைவி பேர் என்னப்பா? பிறன்மனை நோக்கா பேராண்மையா? மற்றவங்க மனைவி பேர்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம் சார். நாங்கள் எக்ஸாமுக்கு தெரிஞ்சாகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி பேர் வந்து என்னது? சாரதா தேவி. வள்ளுவரோட மனைவி பேர் என்னப்பா? பரவாயில்ல, பிடிச்சிருக்கு. ஓகே. வள்ளுவரோட அம்மாப்பா பேர் என்னப்பா? ஆதி பகவனா? ஆதி பகவன். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். ஆறுப்பா? தமிழ் தென்றல். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் சொன்னவர் யாரு? திருவிக்காப்பா. திருவிக்காவின் மனைவி பேர் என்னப்பா? சார் மனைவி பேரா கேட்குறீங்க? திருவிக்காவின் மனைவி பேர் வந்து கமலா. நேருவோட மனைவி பேர் என்னப்பா? ஏன்னா இந்த போன தடவை ரவீந்திரநாத் தாகூரோட மனைவி பேர் கேட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூரோட மனைவி பேர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஜவஹர்லால் நேருவின் மனைவி பேர் வந்து கமலா தான். அவங்க பேருமா கமலா தான். பாரதியாரோட அம்மா அப்பா பேர் என்னப்பா? சின்னசாமி லட்சுமி அம்மாள். பாரதிதாசனோட அம்மா அப்பா பேர் என்னப்பா? கனகசபை. அவங்க அம்மா பேர் லட்சுமி அம்மாள் தான். அவங்க வேறு லட்சுமி, இவங்க வேறு லட்சுமி. பிரேக் பண்ணுமா? சரி சரிப்பா. தேர்தல்ன்ற மறைமுக கோட்பாடு எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1892 கொண்டு வந்திருக்காங்க. நேரடியாக தேர்தல் அப்படின்றது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1909 கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1919 கொண்டு வந்திருக்காங்க. மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தில் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. கேபினட் முறை அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது எப்பொழுது? 1861. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் மைல்கல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிக்கல் அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மைல்கல் அப்படின்னா 1861 இந்திய அரசு சட்டம். கேபினட் முறை அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது எந்ததுப்பா? 61. பாராளுமன்ற முறை அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது? பாராளுமன்ற முறை அரசாங்கம் 1853.
போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், அதாவது இலாக்கா ஒதுக்கீட்டு முறை கொண்டு வரப்பட்டது எப்பொழுதுப்பா? 1800. உயர்நீதிமன்ற சட்டம் எந்த ஆண்டுப்பா? 1861. சட்டமன்ற கவுன்சில் விரிவுபடுத்தப்பட்டது எப்பொழுதுப்பா? 1861. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றின்னு எதப்பா சொல்றாங்க? 1892. கோபாலகிருஷ்ண கோகலேக்கு கிடைத்த வெற்றி எதுப்பா? 1909. மிதவாதிகளின் தலைவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. மிதவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் மிதவாதின்றாங்க சீனிவாச சாஸ்திரி. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகம் இருக்குல்லப்ப, அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. மிதவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் மிதவாதி யாருப்பா? சீனிவாச சாஸ்திரி. போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி யாரு? நான் ஒரு இந்திய டமாரம், நான் ஏசி ரயில் வண்டியில் அடிமையாக போகிறத காட்டிலும் மாட்டு வண்டியில் நான் ராணியாக போய்க்கிறேன்னவங்க அன்னி பெசன்ட். அந்த மாதிரி தான் போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி யாரு? அன்னி பெசன்ட். அவங்க தான் சொல்லியிருக்காங்க. மிதவாதிகளின் தலைவர் யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. மிதவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் மிதவாதவாதி யாரு? சீனிவாச சாஸ்திரி. போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி யாரு? அன்னி பெசன்ட். எந்த நாடுப்பா? அயர்லாந்து. ஆனால் பிறந்தது அந்த அம்மா லண்டனு. அயர்லாந்துலேருந்து வந்திருக்கும். பிறப்புன்னு கேட்டாங்கன்னா அந்த அம்மா என்னது? லண்டன். அந்த அம்மா அயர்லாந்துலேருந்து கிளம்பி வந்துடும். அதாவது இப்போ விருதுநகரில் பிறந்திருக்கலாம், பிழப்புக்காக மதுரைக்கு வந்துருந்துருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி. அப்படின்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம்ன்றது இதுப்பா 1853. இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்பொழுதுப்பா? 1833. கல்விக்காக 1 லட்ச ரூபா கொடுக்கப்பட்ட பட்டய சட்டம் என்ன பட்டய சட்டம்ப்பா? 1813. கிறிஸ்துவ மதம் பரப்புறவங்க இந்தியாவில் நிலம் வாங்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றது எந்த பட்டய சட்டம்ப்பா? 1833. ஆங்கில வழி கல்வி கொண்டு வந்தது யாருப்பா? வில்லியம் பெண்டிங் பிரபு. வேலூர் கழகத்தின் போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் யாருப்பா? வில்லியம் பெண்டிங் பிரபு. ரைத்து வாரி முறையை கொண்டு வந்தவர் யாருப்பா? சர் தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் தான் யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தவர் யாரு? கார்ன்வாலிஸ் பிரபு. ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தவர் யாரு? ஜமீன் காரன். ஓகேங்களா? ஜமீன் காரன் வச்சுக்கோங்க. ஜமீன் காரன், குடிகாரன். குடிமை பணியின் தந்தை யாரு? குடிமை பணியின் தந்தை யாருப்பா? கார்ன்வாலிஸ். அதான் ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தவர் கார்ன்வாலிஸ். குடிமை பணித்துறையை கொண்டு வந்தவர் கார்ன்வாலிஸ். ஆனால் இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தைன்னு சொல்றவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். இப்போ புதுசாக ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்போ நமக்கு 24 பதவிகள் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு புது பதவியை கொண்டு வரலாம் அப்படின்னா அது யாரோட கண்ட்ரோலில் இருக்கு? ராஜ்யசபா. வெரி குட். மாநிலங்களவை கண்ட்ரோலில் இருக்கு. ஆர்டிகல் 312. ஓகேங்களா? சரி. இப்போ நேரடி தேர்தல் எப்போ கொண்டு வந்தாங்க? 1909. தேர்தல் ஆணையம் கொண்டு வரப்பட்டது எப்பொழுது? 1919. நான் சொல்கிற கொஸ்டின்லாம் கேட்ட கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா? ஆங்கில வணிகக்குள்ள ஒரு சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமனம். அவர் பேர் தான் டிபி மெக்காலே. இந்தியர். அந்த சட்ட உறுப்பினர் இந்தியர் பேர் என்னது? எஸ்பி சின்கா, சத்யேந்திர பிரசாத் சின்கா. ஓகேங்களா? சரி. 1909ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தை அதில் இருக்க குறைபாடுகளை விசாரிக்கிறதுக்காக யார் வரா? அதாவது நிறைகுறைகளை விசாரிக்கிற யார் வரான்னா சைமன் குழு வருது. கோபாக் சைமன் சொன்னவர் யாருன்னா லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? லாலா லஜபதி ராய். ஓகேங்களா? ஆந்திர சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் டி பிரகாசம். இந்திய சுதந்திரத்தின் போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் யாருப்பா? இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா திராவிட மொழி குடும்பங்கள் பார்த்தோம்னா 3 திராவிட மொழி குடும்பங்கள் இருக்கு. தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி. இதில் வட திராவிட மொழியில் இருக்கிறது பிராகுயின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அதில் பிராகுவை மட்டும் எடுத்துக்கோங்க. பிராகுவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பிரகாசம், ராமசாமி, குமாரசாமி. 1945 பிரகாசம் முதலமைச்சராக இருப்பார். ராமசாமி 47 இருப்பார். குமாரசாமி 49 இருப்பார். அப்படின்னா இந்திய சுதந்திரத்தின் போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னா ராமசாமி. இந்தியா குடியரசான போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் யாரு? குமாரசாமி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, கேட்டிருக்காங்க. இந்தியா சுதந்திரத்தின் போது 1947 ஆகஸ்ட் 15. அந்த டயத்தில் யாருக்குன்னா பிராகுயி இருக்குல்ல, குரு மால்தோ பிராகுயி வடமொழியில் இருக்கும். வெங்கோ ஜதபு நாயக்கிலாம் பார்த்தோம்னா நடு திராவிட மொழியில் வந்துடும். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 லாங்குவேஜ் இது பண்ணியிருக்காங்க. எருகலா, தங்கா, குறும்பா, சோலிக்கா. திராவிட மொழிகள் மொத்தத்தில் இப்போ 28 மொழிகள் இருக்கா திராவிட மொழிகள். இந்தியாவில் எத்தனை மொழிகள்ப்பா பேசப்படுது? இந்தியாவில் எத்தனை மொழிகள்? 1600க்கும் மேற்பட்ட மொழிகள். 1600க்கும் மேற்பட்ட மொழிகள்
பேசப்படுது இந்தியாவில். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 22. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 22 மொழிகள் தான். ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்கப்பா. செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைப்பா? தமிழ் சொல்லுங்க. தமிழ் எந்த ஆண்டு? தமிழ் எந்த ஆண்டு? 2004. சமஸ்கிருதம் எந்த ஆண்டு? 2005. கன்னடம் தெலுங்கு 2008. மலையாளம் 2013. 2014 ஒடிசா. ஒரியா வந்து ஒடிசான்னு பேர் மாற்றிட்டாங்க 96 சட்டத்திட்டத்தில் 2011. 5 மொத்தம் வந்து 6 லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 5 லாங்குவேஜுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. 2024 கொடுத்துருக்காங்க. என்னென்ன மொழிகளுக்கு? பெங்காலி, மராட்டி, அஸ்ஸாமி, ஓகேங்களா? வேற என்னென்ன? பாலி, பிராகிருதம். வெரி குட் சூப்பர்ப்பா. மொத்தம் அப்படின்னா செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைப்பா? 11 மொழிகள். செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை 11. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்தியாவில் 1600க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. ஆனால் சாகித்ய அகாடமி விருது எத்தனை மொழிகள் கொடுத்துருக்காங்க? தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எந்த நூல்பா? ராபி சேதுப்பிள்ளை எழுதிய தமிழ் இன்பம்ன்ற நூலுக்கு 1955 வாங்கியிருப்பாப்புல. அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது 24 லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. சாகித்ய அகாடமி விருது எத்தனை மொழிகள் கொடுக்குறாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 ப்ளஸ் வந்து ஆங்கிலத்துக்கும் ராஜஸ்தானிக்கும் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22, சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறது 24, உயர்தனி செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை 11. இப்போ சமீபத்தில் வந்து பாலி, பெங்காலி, மராட்டி, அஸ்ஸாமி, பிராகிருதம் இந்த 5 மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க. செம்மொழி அந்தஸ்து பெறதுன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான மொழிகளாக இருக்கணும். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கணும். ஓகேங்களா? தமிழ் தான். அதனால் 2004 செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்கு. ஓகேங்களா? தமிழை உயர்தனி செம்மொழி அப்படின்னு முதல் நிலைநாட்டியவர் யாருப்பா? தமிழை முதல்ல உயர்தனி செம்மொழின்னு சொல்லி முதல்ல நிலைநாட்டினாப்புல மதுரைக்காரர். தமிழ் நாடக பேராசிரியர் யாரு? பரிதிமாறு கலைஞர். 1901 நிறுவியிருப்பாப்புல. தமிழை முதலில் உயர்தனி செம்மொழி என்று நிலைநாட்டியவர் யார்? பரிதிமாறு கலைஞர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்னா சும்மா தெரிஞ்சுக்கங்க தமிழ் சார்ந்து. ஓகேங்களா? தமிழ் நாடக பேராசிரியர் யாருப்பா? பரிதிமாறு கலைஞர். தமிழ் நாடக தந்தை யாருப்பா? அப்பா வந்து அம்மாவுக்கு பம்முவார். ஓகேங்களா? தந்தை வந்து யாரு? பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை வந்து யாரு? பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக உலகின் இமயமலை வந்து யாரு அப்படின்னா அவர் தான் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக உலகின் இமயமலை யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். இப்போ இதெல்லாம் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தாத்தா யாருப்பா? உவேசா. ஓகேங்களா? தமிழ் நாடக தாத்தா வந்து யாருன்னா கோவிந்த சுவாமி ராவ். தமிழ் நாடக தாத்தா யாரு? கோவிந்த சுவாமி ராவ். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் மகள் யாருப்பா? இன்னைக்கு வரல சார்ன்றீங்களா? தமிழ் மகள் யாரு? அவ்வை. அவ்வைன்னு என்னப்பா பொருள்? அவ்வை என்றால் மதிப்புக்குரிய பெண் என்று பொருள். அவ்வைன்னு என்ன அர்த்தம்? மதிப்புக்குரிய பெண் என்று பொருள். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரி, உடல சின்ன இது சொல்கிறேன் நான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தகவலாக தான் இருக்குது. இது ஃபுல்லாமே கேபினெட் முறை அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது எப்பொழுதுனா 1861 இந்திய அரசு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1909, 1919 நேரடி தேர்தல், 1909 தேர்தல் ஆணையம் 1919. சரி, தேர்தல் ஆணையத்தை கொண்டு வந்த பிறகு இந்த இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன் கவனின்னு சொன்னேன். நான் கவனின்னு என்ன? அது காவல்துறை, வருவாய், வனம், நீர்ப்பாசனம், சிறைச்சாலை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? ஆளுநர் கண்ட்ரோலில் இருக்கும். மாற்றப்பட்ட துறைகளை பொறுத்த வரைக்கும் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க அமைச்சர் இந்தியர்களோட கண்ட்ரோல். அவங்க வந்து கல்வி, உள்ளாட்சித்துறை, துப்புரவு, பொதுப்பணி இதெல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இதை ஆராயிரத்துக்காக, இந்த இரட்டை ஆட்சி முறை ஆராயிரத்துக்காக வந்தால் தான் சைமன் குழு. சைமன் குழு எந்த ஆண்டு வராங்க? 1927 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி போட்டிருக்காங்க. சைமன் குழு போடப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1927 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சைமன் குழு. சைமன் குழு வந்து பார்த்தோம்னா இருந்தவங்க 7 பேர் இருக்காங்க. அந்த சைமன் குழுவில் 7 பேருமே யாரு? ஐரோப்பியர்களாக தான் இருக்காங்க. அதனால தான் கோபேக் சைமன்றாப்ல. யார் சொன்னார்? ஃபர்ஸ்ட் சொன்னால் மொஹர்லி அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. சையத் மொஹர்லி அவர் தான் முதல்ல சொன்னவர். ஓகேங்களா? மொஹர்லி அப்படின்னு ஒருத்தவர். ஆனால் அதை பிரபலப்படுத்தினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாலா லஜபதி ராய். தடியடி நடத்தி சைமன் குழு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தடியடி நடத்தி 1 மாதம் படுத்த படுக்கையாக இருந்து இறந்துருவாப்புல.
லாலா லஜபதி ராய் நடத்தின காலேஜில் படித்தவர் தான் யாருன்னா பகத்சிங். தன்னோட லாலா லஜபதி ராயோட இறப்புக்கு பழி வாங்குற நோக்கத்துக்காண்டி தான் பகத்சிங் எங்கே போவாப்ல, குண்டு போடுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருப்பாப்ல. 1928 அந்த ஏப்ரல் மாதம் குண்டு போட்டிருப்பார்ல, 29ல் எங்கே பாராளுமன்றத்தில் குண்டு போட்டிருப்பார்ல பகத்சிங். ஓகேங்களா? சரி, அப்படின்னா 7 பேருமே வந்து யார் அப்படின்னா ஐரோப்பியர்கள் தான். அதனால இந்தியர்கள் ஒருத்தவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி 1927 நவம்பர் மாதம் 26 குழு சைமன் குழு ஆரம்பிக்கப்படுது. இந்தியா வந்தது அவங்க பிப்ரவரி 3 தான் வராங்க. 1928 பிப்ரவரி 3 வராங்க. 1928 பிப்ரவரி 3 வராங்க. கோபாக் சைமன் நடத்துகிறாங்க. ஆனால் அதே மாரி சைமன் குழு வந்து அவங்க அறிக்கையெல்லாம் நல்ல விதமாக தான் கொடுப்பாங்க. ஐயா, மாகாணத்தில் வந்து நீங்கள் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருக்கீங்க, ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறையில் கொண்டு வந்திருக்கீங்க, இது சரிப்பட்டு வராது. மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை ஒழிங்க, மாகாணத்தில் ஒற்றை ஆட்சியை கொண்டு வாங்க, மாகாணத்தில் பொறுப்பான அரசாங்கத்தை நியமிங்க, பிரிட்டிஷ் அரசும் இந்திய சுதேச அரசுகளும் ஒன்றிணைஞ்சு கூட்டாட்சி முறையில் கொண்டு வாங்க. ஓகேங்களா? இந்தியாவிலேருந்து பர்மாவை பிரிங்க, இந்தியாவிலேருந்து பர்மாவை பிரிங்க. அவர் சிந்துவை பிரிங்கன்னு நேரு அறிக்கையில். யார்? மோதிலால் நேரு. இவங்க சைமன் குழு என்ன பண்ணுது? பர்மாவை பிரிச்சிருங்க. பர்மான்றது ஒன்றும் கிடையாது, ரங்கூன் தான் பர்மாவை மாறிச்சு, பர்மா தான் மியான்மரா இருக்குது. இப்போ 1989 பர்மா வந்து 89 மியான்மரா பேர் மாற்றம் செய்யப்பட்டது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாகாணத்திலேருந்து நீங்கள் மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை ஒழிச்சிருங்க, மாகாணத்தில் ஒற்றை ஆட்சியை கொண்டு வாங்க, பொறுப்புள்ள அரசாங்கத்தை நியமிங்க, பர்மாவை பிரிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சைமன் குழு கொடுக்குறாங்க. 10 வருஷம் கழிச்சு 19 மாண்டே ஜேம்ஸ் போர்டு சீர்த்த 10 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த சைமன் குழு கொடுத்த அறிக்கை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை, 3 வட்டமேசை மாநாடுகள் 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடுகள். அதோட கலவை தான் வந்து என்னது அப்படின்னா இந்த 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சைமன் குழு கொடுத்த அறிக்கை, வெள்ளை அறிக்கை. சைமன் குழு 1930 அறிக்கை கொடுக்கும்பா. ஓகேங்களா? வெள்ளை அறிக்கை 1933பா, 30, 31, 32பா. 3 வட்டமேசை மாநாடுகள். முதல் வட்டமேசை மாநாடு 1930, 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931 சாரிப்பா கரெக்டு தானே, 31, 32. ஏன்னா இதே மாதிரி குழப்பறது என்ன வரும்னா, அந்த சுயமரியாதை மாநாடு கொஞ்சம் குழப்பம்பா. அது 29ல் ஸ்டார்ட் ஆகும். 1929, 30, 31 வரும். முதல் சுயமரியாதை மாநாட்டு தலைவர் WPA சவுந்தரபாண்டியன். 2வது சுயமரியாதை மாநாட்டு தலைவர், முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடைபெறும். 2வது சுயமரியாதை மாநாடு ஈரோட்டில் நடைபெறும். ஜெயகர் வந்து தலைவராக இருப்பார். 3வது சுயமரியாதை மாநாடு RK சண்முகம், இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர். யாரு? சண்முகம் செட்டியார். இவங்க இது வந்து பார்த்தா இதுக்கு வந்து 2-3 மாநாடு. இந்த 2 மாநாடும் அதுவும் ஒரே மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரதுனால இது குழப்புற விஷயம். 30, 31, 32 முதல் வட்டமேசை மாநாடு, 2ஆம் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு. 29, 30, 31 முதல் சுயமரியாதை மாநாடு, 2ஆம் சுயமரியாதை மாநாடு, 3ஆம் சுயமரியாதை மாநாடு. இது வட்டமேசை மாநாடு லண்டனில் தான் நடைபெறும். இந்த லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது சுயமரியாதை மாநாட்டில் மட்டும்தான் கலந்துக்கிறோம். 2வது சுயமரியாதை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக காந்தி கலந்துக்கிறோம்ல. அது காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டு 1931 மார்ச் மாதம் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யார் கலந்துக்கிடுவா? காந்தி போய் கலந்துக்கிடுவாப்புல. 3 வட்டமேசை மாநாடுகள். அதுக்கப்புறம் 1930 கொடுக்கப்பட்ட சைமன் குழு அறிக்கை, 1933 கொடுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கை, இதோட சேர்ந்தது தான் 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம். இந்த இந்திய அரசு சட்டம் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கூட்டாட்சி நீதிமன்றத்தை நிறுவியிருக்கும். கூட்டாட்சி நீதிமன்றம் இருக்குல்ல, கூட்டாட்சி நீதிமன்றத்தை 1935 இந்திய அரசு சட்டம் ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன் அதில் முக்கியமானது அப்படின்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிட்டத்தட்ட ஒரு 60%, 3ல் 2 பங்கு எங்கேருந்து எடுக்கப்பட்டது? 1935 இந்திய அரசு சட்டம். நம்ம பெரும்பாலும் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் இங்கிலாந்து வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு. பெரும்பாலான விஷயங்கள் இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்திருக்கோம். ஆனால் 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் ஆளுநர் பதவி நியமனம், பட்டியல், அரசு பணியாளர் தேர்வாணையம், நீதித்துறை அமைப்பு, நெருக்கடி நிலைகள், இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? நெருக்கடி நிலை, அந்த அவசர நிலை நெருக்கடின்றது அது வேற. நெருக்கடி நிலைகள் அது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம். கிட்டத்தட்ட 60% எங்கேருந்து எடுக்கப்பட்டது? 1935 இந்திய அரசு சட்டத்தில் எடுக்கப்பட்டது. 1935 இந்திய அரசு சட்டத்தில் தான் கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்கப்பா. கூட்டாட்சி நீதிமன்றம், ரிசர்வ் பேங்க்கு, பட்டியல், ஓகேங்களா,
மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை ஒழிச்சிட்டு மத்தியில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. மாகாணத்தில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது. இந்த 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு 1937 எலெக்ஷன் நடைபெறுகிறது. 1937 எலெக்ஷனில் யார் நம்ம காங்கிரஸ் வந்து போட்டியிடுது, ஜெயிக்குது. ஆனால் இரண்டாம் உலகப் போரில் 39 to 45 இந்தியர்களோட பர்மிஷன் இல்லாமல் லின்லித்கோ பிரபு என்ன பண்ணியிருப்பாப்புல, இந்தியர்களை வந்து கலந்துக்க வச்சிருப்பாப்புல. அதனால என்ன இருப்பாப்புலன்னா ஆட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பதவி விளைக்கிறோம். 1939 to 1945 இரண்டாம் வேர்ல்டு வார். ஓகேங்களா, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ. ஓகேங்களா, அப்படின்னா வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் RBI ஆக்ட் வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் 1937 ஏற்பட்டிருப்பாங்க 35 சட்டத்தின் அடிப்படையில். RBI சட்டம் 1934. இதன் அடிப்படையில் 1935 ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்திருப்பாங்க. பட்டியலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை ஒழிச்சிருப்பாங்க. மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை ஒழிச்சிட்டு ஓகேங்களா மத்தியில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. மத்தியில் இரட்டை ஆட்சி ஓகேங்களா, மத்தியில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 1935 இந்திய அரசு சட்டத்தில் ஒரு ரொம்ப முக்கியமானது. இதன் அடிப்படையில் எலெக்ஷன் நடைபெறுகிறது. இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிக்குது. ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சாலுமே லின்லித்கோ பிரபு நம்ம இந்தியர்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுனால கோவம் கண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கட்சி பதவி விளையிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1940 வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு. அதாவது இந்தியர்களின் வந்து பார்த்தோம்னா நிர்வாக உறுப்பினர் இந்தியர்களின் எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்கிறோம், உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தர்றோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆகஸ்ட் நன்கொடையில். இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, தரமாட்டாங்க. இதே தான் கிரிப்ஸ் தூதுக்குழுவும் வருவாங்க 1942 மார்ச் 22. அவன் என்ன சொல்லி நாங்கள் டொமினியன் அந்தஸ்து தர்றோம், நாங்களும் நிர்வாகத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறோம்னு. அதுக்கு தான் காந்தி என்ன சொல்லுவாப்புல, பின் தேதியிட்ட காசோலை என்றுவாப்புல. காந்தி எதனை பின் தேதியிட்ட காசோலை என்று குறிப்பிடுகிறார் என்றால் 1942 மார்ச் 23 மார்ச் 23 வந்த அந்த கிறிஸ்து தூதுக்களோட அறிக்கையை பின் தேதியிட்ட காசோலை என்று குறிப்பிடுகிறார். எதை பின் தேதியிட்ட காசோலை என்று குறிப்பிடுகிறார்? கிறிஸ்து தூதுக்குழுவை 1942 மார்ச் 23. கிறிஸ்து தூதுக்குழுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியர்கள்லாம் நிறையா இது பண்ணிக்கிட்டே இருக்கிறனால சரி உங்களுக்குன்னு நாங்கள் ஒரு கேபினெட் ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை உங்களுக்கு அமைச்சு தர்றோம், நீங்கள் அதை கரெக்டாக கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு முதல்ல அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா MN ராய், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி. யாருப்பா? இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி MN ராய் என்ன பண்ணியிருப்பாரு, இந்தியர்களுக்கு வேணும். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி MN ராய் அவர் என்ன பண்ணுறாப்புல, MN ராய்னு ஒருத்தர் வருவாங்க, PN ராவ்னு வருவாங்க. அது வந்து அரசியல் நிர்ணய சபையில் வந்து ஆலோசகராக இருப்பார். MN ராய் என்ன பண்ணுவார், இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு முதல் சொல்லுவாப்புல. இது வந்து 1937 பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாட்டிலையும் இது எதிரொலிக்கும். 1937 பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாட்டிலையும் எதிரொலிக்கும். என்ன எதிரொலிக்குது? இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்றது வந்து பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாட்டிலையும் எதிரொலிக்குது. இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு எப்பொழுது வருது? 1942 மார்ச் 23 வருது கிரிப்ஸ் தூதுக்குழு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்க ஒரு 3 பேரை அனுப்பி விடுறாங்க. அவங்க 3 பேர் என்னன்னா அகிலான்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அகிலா அப்படின்னா அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லாரன்ஸ். அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லாரன்ஸ் அந்த குழுக்கு பேர் வந்து கேபினட் தூதுக்குழு. அந்த கேபினட் தூதுக்குழு என்ன பண்ணியிருக்கோம், இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கிறதுக்காண்டி அகிலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் சார் ஸ்டாபோர்டு கிரிப்ஸு சார் பெத்திக் லாரன்ஸு. அலெக்சாண்டரு சார் ஸ்டாபோர்டு கிரிப்ஸு சார் பெத்திக் லாரன்ஸு. ஓகே சார் பெத்திக் லாரன்ஸ் அதான் அகிலான்றேன் நான். சார் பெத்திக் லாரன்ஸ் இவர் தான் தலைவராக இருப்பார். கேபினட் தூதுக்குழுவோட தலைவர் வந்து யாருப்பா? சார் பெத்திக் லாரன்ஸ். கேபினட் தூதுக்குழுவோட உறுப்பினர்கள் எத்தனை பேர்ப்பா? மொத்தம் 3 பேர், தலைவரோட சேர்த்து 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த கேபினட் தூதுக்குழு எப்பப்பா வருது அப்படின்னா 1946 ஓகேங்களா மார்ச் மாதம் போட்டிருக்காங்க. இது வந்தது வந்து பார்த்தோம்னா அறிக்கை சமர்ப்பிச்சது 1946 மே மாதம் 16 அறிக்கை சமர்ப்பிக்குது. ரொம்ப முக்கியமானதுப்பா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைப்போம் அப்படின்றாங்க. இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைப்போம் அப்படின்றாங்க. இதன் அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நியமிக்கிறாங்க. அதனால தான் பாரதியார் அப்பயே பாடியிருப்பார், 30 கோடி முகமுடையால் முய்முறம் ஒன்றுடையால் செப்பு மொழி 18 உடையால் அப்படின்னு பாடியிருப்பார். அப்படின்னா செப்பு மொழினா அப்போதைக்கு 18 லாங்குவேஜ் சொல்லியிருப்பார் அவருக்கு. பாரதியாருக்கு கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜ் தெரியும். அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு இருக்காரு. ஏன் 30 கோடின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து பார்த்தோம்னா 10 லட்சம் ஓரலுக்கு ஒரு ஆளுன்ற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி இவங்க எடுத்திருப்பாங்க. யார்?
அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 389 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையில்? 389 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுன்ற வீதம் கிட்டத்தட்ட 389 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 389 பேரில் தமிழ்நாட்டில் இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துல போயிருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னா காமராஜர், கக்கன், கிருஷ்ணமாச்சாரி, காளியண்ணன், இந்த மாதிரி போயிருக்காங்க. இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. அரசியலமைப்பு நிர்ணய சபையிலேருந்து தமிழகத்திலேருந்து போனவங்க யார் அப்படின்னா காமராஜர் போயிருக்காரு, கக்கன் போயிருக்காரு, கிருஷ்ணமாச்சாரி போயிருக்காரு, இன்னொரு காளியண்ணன் ஒருத்தர் போயிருக்காப்புல. ஓகேங்களா? சரிப்பா. இந்த 389 பேரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இந்த சுதேச மாகாணங்கள்ன்றாங்க. சுதேசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சொந்த நாடு. உங்களுக்கு தெரியும் சுதேசின்னு என்ன அர்த்தம்? சொந்த நாடு என்ற அர்த்தம். இல்லை 389 பேரில் 229 + 70 ஒரு நிமிஷம் 389 பேர் இருக்காங்களே. இதில் 292 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள்ல இருந்தும், 3 பேர் வந்து பார்த்தோன்னா டெல்லி, கூர்க், அஜ்மீர் அங்கேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தோம்னா பலுசு ஸ்தானத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 296 வந்துடும். ஓகேங்களா? இந்த பட்டிருந்து ஒரு 93 பேர். இதில் வந்து பார்த்தோம்னா சுதேச அரசுகள்ப்பா, சுதேச அரசுகள் மொத்தம் வந்து 389 பேர் வந்துருவாங்க. இந்த 292 பேர் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்திய பகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த 3 பேர் யார் அப்படின்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க் அப்படின்ற 3 இடத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஒருத்தவங்க மட்டும் பார்த்தோம்னா பலுசு ஸ்தானத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இதில் வந்து சுதேச அரசுகள் வந்து 93 பேர், மொத்தம் 389 பேர். ஓகேங்களா? இதான் அரசியல் நிர்ணய சபை. இந்த அரசியல் நிர்ணய சபையில் முக்கியமான கொஸ்டின், காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் இடம்பெறவில்லை. காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெறவில்லை. ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெறுகிறது? இது ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம், அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை தேர்ந்தெடுத்துறாங்க. 10 லட்சம் பேத்துக்கு ஒரு ஆள், கிறிஸ்டின், முஸ்லீமு, பெண்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து கரெக்டாக அம்பேத்கர்லாம் ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒரு 389 பேர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. 389 பேரையும் தேர்ந்தெடுத்து 10 லட்சம் பேத்துக்கு ஒரு ஆளுன்ற விதம் தேர்ந்தெடுக்கிறாங்க. காந்தியும் முகமது அலி ஜின்னா இதில் கலந்துக்கிறல. அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்கப்பா. அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது 1946 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது 1946 டிசம்பர் 6. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி. அப்படின்னா முதல் கூட்டம் நடைபெற்றது எப்பொழுதுனா 9ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. முதல் கூட்டம் எப்பொழுதுப்பா? டிசம்பர் 9. அரசியலமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது எப்போ? நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது டிசம்பர் 6. ஓகேங்களா? சரி. அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடில்லியில் நடைபெற்றது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுடில்லியில் நடைபெற்றது. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 211. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றது? புதுடில்லியில் நடைபெற்றது. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? ஆனால் மொத்த உறுப்பினர் எத்தனை பேர்? சவுண்டு வரலையே. நானே டயர்டா, நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்களா? 211 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 389 பேர். ஓகேவா? அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தலைவர் யார் அப்படின்னா யாரு? எஸ்பி சின்கா. சொல்லுங்க. சத்யேந்திர பிரசாத் சின்கா. அவர் தானே? கரெக்டு தானே? சச்சிதானந்த சின்கா சொல்லுங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்கா. அப்போ எஸ்பி சின்கான்றவர் யாரு? 1900 மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் சட்ட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாப்ல. அவர் தான் எஸ்பி சின்கா. இவர் வந்து யாரு? அவர் வேற சின்கா, இவர் என்ன சின்கா? ஓகே. கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவர், வயதானவர், இறந்துருவார் சீக்கிரமாகவே. ஓகேவா? முதல் கூட்டத்தோட தலைவர் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் விட்டு பார்த்தோம்னா டிசம்பர் 11ஆம் தேதி அவர் இறந்த பிறகு பர்மனெண்ட்டாக யாரை தேர்ந்தெடுப்பாங்க? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர், பீகாரின் சிங்கம், பீகார்காரர். அவர் வந்து இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருப்பா? வாய் விட்டு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு. ராதாகிருஷ்ணன். எந்த ஊர்ப்பா? வெரி குட், கரெக்டு தான். திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்காரர். ஓகேங்களா? ஓகே. டிசம்பர் 11 முதல் கூட்டம். டிசம்பர் 9 சச்சிதானந்த எஸ்பி அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 11 பர்மனெண்ட் தலைவரை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் பேரை முன்மொழிஞ்சவங்க யாரு? ஜேபி கிருபாலினி.
ஓகேங்களா? இந்தியாவோட சுதந்திரத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை தொடங்கப்பட்ட போது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவங்க யாரு? சுதேச கிருபாலனி. யாருப்பா? ஜேபி கிருபாலனி. யாரு? ஜேபி கிருபாலனி. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு டிசம்பர் 13ஆம் தேதி என்னது? நேருவோட குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் தான் பின்னாடி என்ன மாறுது? பிரியாம்பிளா மாறுது. ஓகேங்களா? 1947 ஜனவரி, இதெல்லாம் 46 நடக்கிற இன்சிடென்ட். இதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் முடிஞ்சு 1947 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி என்ன நடக்கிறது? முகவுரை, அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? ஒரே ஒரு முறை, 42ஆம் சட்ட திருத்தம், மினி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. 1976 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சரி, அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டு? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் தலைவர் யார்? அதோட கருப்பொருளை வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான். இது வந்து பிரெஞ்சு நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? பிரெஞ்சுலேருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிற பிரெஞ்சு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னம் யானை. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னம் யானை. தேசிய பாரம்பரிய விலங்கு என்னப்பா நமக்கு? யானை தான். 2010 11 10 தேசிய விலங்கு என்னப்பா நமக்கு? சிங்கமா? அது போன தடவை முடிஞ்சு 1972 முடிஞ்சிருச்சு. ஆசிய சிங்கம் 1972 முடிஞ்சு. நமக்கு வங்காள புலி யாருப்பா? தன்னைத்தானே வங்கப்புலி என்று அழைத்துக் கொண்டவர் யாரு? வெல்லஸ்லி பிரபு. தன்னைத்தானே வங்கப்புலி என்று அழைத்துக் கொண்டவர் வெல்லஸ்லி பிரபு. நமக்கு தேசிய விலங்கு வந்து என்னதுப்பா? என்ன புலி? வங்காள புலி, பெங்கால் டைகர்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா? ஆனால் வங்காள புலி அப்படின்னா வந்து வெல்லஸ்லி பிரபு. வங்க புலி அப்படின்னா அரவிந்த் கோஷ். வங்க சிங்கம்னா அனிமல் பேரா வருதா? வங்க சிங்கம்னா நேதாஜி. வங்க சிங்கம் வந்து யாரு? நேதாஜி. நிறைய சிங்கம் வராங்க. கேசரினா சிங்கம்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். வங்க சிங்கம் நேதாஜி. பீகார் சிங்கம் ராஜேந்திர பிரசாத். பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். ஓகேங்களா? ஆந்திர சிங்கம் டி பிரகாசம். ஓகே, சரிப்பா. அப்போ அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது 1946 டிசம்பர் 6. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது 1946 டிசம்பர் 9. எங்கே நடைபெற்றதுப்பா? புதுடில்லி நடைபெற்றது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 211. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் யானை. நமக்கு தேசிய விலங்கு யானை, அதனால அங்கே தொட்டு போச்சு. சரி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க? அந்த கருப்பொருள் பிரெஞ்சுலேருந்து எடுத்திருப்பாங்க. தற்காலிக தலைவர் ஒத்தப்படையாக தான் வரும். டிசம்பர் 9, டிசம்பர் 11, டிசம்பர் 13. 9 வந்து பர்மனெண்ட் தலைவர். 11 வந்து பார்த்தீங்கன்னா சரி 9 வந்து அவர் இறந்துருக்கப்புறம் 11 வந்து பர்மனெண்ட் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. டிசம்பர் 13 வந்து என்னது? குறிக்கோள் தீர்மானம். அதை வந்து ஜனவரி 22 47 எடுத்துருப்பாங்க. சரி, அரசியல் நிர்ணய சபையில் கடைசியில் எத்தனை பேர் கையெழுத்திட்டாங்க அப்படின்னா 284 பேர் கையெழுத்திட்டாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பாருங்க, 389 பேரில் கடைசியில் கையெழுத்திட்டவர்கள் எத்தனை பேர்? 284 பேர். இந்த 70 பேர்த்துல வந்து பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் கலந்து கொள்ளவே இல்லை. ஓகேவா? கையெழுத்திட்டவர்கள் எத்தனை பேர்ப்பா? 284 பேர் தான் கையெழுத்திட்டு இருப்பாங்க. 70 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்லேருந்து கலந்துக்கிறாமலே போயிடுவாங்க. சரிப்பா, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் வந்து என்னதுப்பா? யானை. தேசிய பாரம்பரிய விலங்கு நமக்கு யானை. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், அதான் வந்து நேருவோட குறிக்கோள் தீர்மானம் தான் நமக்கு முகவரியாக மாறுது. சரி, டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. நமக்கு வரைவு குழுவோட வழிகாட்டின்னு யாரப்பா சொல்கிறோம்? வெரி குட், ஜவஹர்லால் நேரு. வரைவு குழுவோட டிராஃப்டிங் கமிட்டியோட வரைவு குழுவின் வழிகாட்டின்னு யாரை குறிப்பிடுறான்? ஜவஹர்லால் நேரு. அப்பா அம்மா அங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ பேர் வந்து ஜவஹர்லால் நேரு. வரைவு குழுவோட தலைவர் யாருப்பா? அம்பேத்கர். ஓகேங்களா? நவீன மனு, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து ஒன்றியம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர். ஆர்டிகல் 370 எழுத மறுத்தவர். அப்படின்னா எழுதுனவர் யாரு? கோபாலசுவாமி ஐயங்காரா? ஆர்டிகல் 370 எழுதுனது யாருப்பா? 12வது புத்தகத்தில் பாக்ஸில் போட்டிருப்பாங்களப்பா. 12வது அரசியல் அறிவியல் புத்தகத்தில் சொல்லுங்கப்பா. சரி, கோபாலசுவாமி ஐயங்கார். ஆர்டிகல் 370 எழுத மறுத்தவர் அம்பேத்கர், எழுதியவர் வந்து யாரு? கோபாலசுவாமி ஐயங்கார். சரிப்பா. மறைவுக்குள்ளோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பேருப்பா? 7 பேருப்பா. தலைவர் வந்து அம்பேத்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட பேராக தான் வரும். இப்படி வந்து
சைவத்துக்கு என்ன நூல், வைணவத்துக்கு என்ன நூல்ப்பா? சைவத்துக்கு வந்து 12 திருமுறைன்றோம் நம்ம, வைணவத்துக்கு வந்து ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம்னுவோம். ஆழ்வார்கள் கிருஷ்ணன் அந்த கும்புறது தானே. இல்லை கோபால் சுவாமி ஐயங்கார், இதில் டிராஃப்டிங் கமிட்டியில் வர்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி வைணவத்தில் பேராக தான் வரும். கோபால் சுவாமி ஐயங்கார், மாதவராவ், ஓகேங்களா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணமாச்சாரி, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து இப்படி தான் வந்திருப்பாங்க. ஒரு 2 முஸ்லீம் பேர் வரும். முகமது சையத் சாதுல்லா, KM முன்சி. அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்ப்பா? 7 பேர். அம்பேத்கர் வந்து தலைவராக இருப்பாப்புல. டிராஃப்டிங் கமிட்டி தலைவர் யாரு? அம்பேத்கர். இந்த டிராஃப்டிங் கமிட்டி அமைக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா, சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அமைக்கப்படும்பா. எப்பொழுது அமைக்கப்படும்? ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி. 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி டிராஃப்டிங் கமிட்டி அமைக்கப்படும். டிராஃப்டிங் கமிட்டியில் தலைவர் யாருன்னா அம்பேத்கர். இதில் வந்து ஒருத்தருக்கு பதில் ஒருத்தர் வருவாங்க, அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இதில் முஸ்லீமை வந்து பார்த்தீங்கன்னா மாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன மாமி, என்ன சாப்பாடுன்ற மாதிரி. மாமின்றப்ப மான்றது வந்து மாதவராவு, மீன்றது வந்து மிட்டல். மிட்டலுக்கு பதில் வந்தவர் தான் யாரு? மாதவராவ். கிருஷ்ணமாச்சாரி வந்து கைத்தானுக்கு பதில் வந்திருப்பாப்புல. கைத்தான் வந்து யாருக்கு பதில் வந்திருப்பா? கைத்தானுக்கு பதில் வந்தவர் யாரு? கிருஷ்ணமாச்சாரி. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றது போல அந்த கிருஷ்ணன் பேராக தான் வரும். அதனால் KM முன்சியும் முகமது சையத் சாதுல்லாவையும் 2 முஸ்லீம் பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால் சுவாமி ஐயங்கார், கிருஷ்ணனோட பேராக தான் வரும். முடிச்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா. அது ஒன்று. இதை வந்து பார்த்தோன்னா என்னது, வரைவுக்குள்ள இருக்கு. 1947 ஆகஸ்ட் 29 இருக்க வரைவுக்குழுவோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை. இந்த வரைவுக்குழு தான் என்ன பண்ணுது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுது. எத்தனை நாள் எழுதுச்சு? 2 வருஷம், 11 மாதம், 17 நாள், 18 நாளா? ஒரு புக்கில் 17 போட்டிருக்கேன், ஒரு புக்கில் 18 போட்டிருக்கேன். 2 வருஷம், 11 மாதம், 18 நாள். இது வேலை நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 141 நாட்கள் தான். உட்காந்து 141 நாட்கள் எழுதியிருக்காங்கப்பா. ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 60 நாடுகளை ஆராய்ஞ்சு பணம் தான் அதிகமாக இருக்கும். 64 லட்சம் ரூபா. ஆனால் 64 கன்ஃபியூஸ் வந்துடாம 60 நாடுகளை ஆராய்ஞ்சு 64 லட்ச ரூபா செலவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து 141 வேலை நாட்கள் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா 2 வருஷம், 11 மாதம், 18 நாட்கள் எழுதி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. 141 வேலை நாட்கள். ஒவ்வொரு சமயம் வந்து 166ன்னு போடுவாங்க. சரி, கூட்ட அமர்வுகளையும் சேர்த்து ரெண்டுமே மெயினில் வச்சுக்கோங்க. 141 வேலை நாட்கள் இல்லாட்டி 166ன்னு போடுவாங்கப்பா. 141 வேலை நாட்கள் கன்ஃபார்மு, 166 கூட்ட அமர்வுகள் 141 ஆப்ஷன் இல்லாட்டி 166 அடிங்க. ஓகேங்களா. 2 வருஷம், 11 மாதம், 18 நாட்கள், கிட்டத்தட்ட 60 நாடுகள் ஆராய்ஞ்சு 64 லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணாதான் நம்ம என்னது இந்திய அரசியலமைப்பு. 141 வேலை நாட்கள், 11 அமர்வுகள். எத்தனை அமர்வுகள்? 11 அமர்வுகள். இந்திய அரசியலமைப்பு வந்து கிட்டத்தட்ட 12 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்களா? எத்தனை தொகுதிகள்ப்பா? 12வது புத்தகத்தில் போட்டிருக்காங்கல்ல. எத்தனை தொகுதிகளை வெளியிட்டிருக்காங்க? 12 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க. ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பும் 12 தொகுதி தானே வெளியிட்டிருக்காங்க. இந்திய நாட்குறிப்பின் வேந்தர் யாரு? இந்தியாவின் பெப்பிசு யாரு? ஆனந்தரங்கர். அவரோட நாட்குறிப்பையுமே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எழுதியிருப்பாங்க. 12 தொகுதியில் வெளியிட்டிருப்பாங்க. இதுவும் 12 தொகுதி அரசியலமைப்பு 12 தொகுதியில் வெளியிட்டிருப்பாங்க. 11 அமர்வுகள், 141 நாட்கள். ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. எழுதி முடிச்சுட்டாங்க. இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிச்சுட்டாங்க. எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இது வந்து 3 தான் பிரிப்பாங்கப்பா. 1948 பிப்ரவரி மாதம் ஒரு தடவை சப்மிட் பண்ணுவார், முதல் தடவை. ஓகேவா. முதல் தடவை 1948 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சப்மிட் பண்ணுவாப்புல. அப்புறம் 1948 அக்டோபர் மாதம் ஒரு தடவை சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சப்மிட் பண்ணுவாங்கப்பா. இதை தான்ப்பா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 1949 நான் 3 தடவை, 1948 பிப்ரவரி, 1948 அக்டோபர், 1949 நவம்பர் 26 தான் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா தண்டைக்கு தேவையா எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாங்களா? கிடையாது. அங்கே ஆலோசனை பண்ணுறாங்க, எது எது தேவை நமக்கு தேவை. எப்படி இதில் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னா ECPன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எலெக்ஷன், சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்ட். இதை 3 மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1949 நவம்பர் 26 எதை எடுத்துக்கிறாங்க? 1949 நவம்பர் 26 எதை இப்போ எடுத்துக்கிறாங்க? எலெக்ஷன், ECP ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எலெக்ஷன், சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்ட். தேர்தல் ஆணையம், குடியுரிமை, பாராளுமன்றம். இதை 3 மட்டும் எடுத்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. 1949 நவம்பர் 26. இந்த 1949 நவம்பர் 26 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? சட்ட தினமாக கொண்டாடுறோம். பால் தினம் அன்னைக்கு தான். சட்ட தினம், தேசிய சட்ட தினம் அன்னைக்கு தான். பால் தினம் அன்னைக்கு தான். அம்பேத்கர் பிறந்த நாள் நம்ம சொல்லிடக்கூடாது, ஓகேங்களா. தேசிய அறிவியல் தினம் எப்பொழுதுப்பா? தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. அது என்ன காரணத்துக்காக பிப்ரவரி 28 சொல்கிறாங்க? சத்சிவராமன் வந்து ராமன் ஒளி விளைவை கண்டுபிடிச்சிருப்பாப்புல. அதை ஒரு ஒளி வந்து ஒரு பொருளை கடந்து செல்லும் பொழுது திசை மற்றும் ஆற்றலில் வந்து மாற்றம் அடையும் என்பதை கண்டுபிடிச்சிருப்பாப்புல. அதனால தான் பிப்ரவரி 28 கொண்டாடுறோம் நம்ம.
தேசிய அண்ணா அவர் பிறந்தது நவம்பர் 7 1988 தஞ்சாவூர் திருச்சி அந்த போட்டு பிறந்திருப்பாப்புல. யாரு? சர் ராமன், சந்திரசேகர வெங்கட்ராமன். ஓகேங்களா? அவர் பிறந்த தேசிய அறிவியல் தினம். அம்பேத்கர் எப்போ பிறந்தாரு? 1891 ஏப்ரல் 14. ஓகேங்களா? அம்பேத்கர் பிறந்த சட்ட தினம் மனசுக்குள்ள போயிடக்கூடாது. சட்ட தினம் வந்து நவம்பர் 26. என்ன காரணம் நவம்பர் 26 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஓகேங்களா? எலெக்ஷன், சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்ட், தேர்தல், குடியுரிமை, பாராளுமன்றம், இது 3 ஏற்றுக்கிறோம். அதனால தான் என்ன கொண்டாடுறோம், அதை வந்து சட்ட தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? சரிப்பா. 1940 சட்ட தினம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மற்றதை வந்து 1950 ஜனவரி 24 தான் வந்து பார்த்தோம்னா இதை தகவலாக தான் சொல்ல முடியும். தேசிய கீதம், தேசிய பாடல் இரண்டும் சம அந்தஸ்து கொண்டது. தேசிய கீதம் வந்து முதல்ல 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்படுது. சுதந்திரத்துக்கு முன்னாடி 1891 எப்போ பாடியிருப்பாங்க முதல்ல? எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மன்றம்? 1911 1911 பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்திய தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய இது மட்டும் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டும் நான் சொல்கிறேன். தேசிய கீதம் வந்து 1950 ஜனவரி 24பா. ஓகேங்களா? 1950 ஜனவரி 24 தான் தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுப்பா. அரசியலமைப்பு நிர்ணய சபை கடைசியாக கூடுனது 1950 ஜனவரி 24பா. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஏன் குடியரசு தினம் கொண்டாடுறோம்னு உங்களுக்கு தெரியும். இருப்பு நான் சொல்லிடுறேன், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும். 1929 லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பூரண சுயராஜ்யம் அடைவது எங்களோட இலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பூர்ண சுயராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால வந்து இவங்க ராவி நதிக்கரையில் போய் இவங்க கொடியேற்றி நாங்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அறிக்கை வெளியிட்டுருவாப்புல. 1930 ஜனவரி 26. இந்த கொஸ்டின் வந்து 2-3 தடவை கேட்டாங்கப்பா. 2017 குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்ப்பா இது வந்து. அதுக்கப்புறம் 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1929 ஜனவரி 26 இது வந்து பார்த்தோம்னா லாகூரில் ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1929 டிசம்பர் மாதம் என்ன ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க. இதன் அடிப்படையில் 1930 ஜனவரி 26 என்ன பண்ணியிருப்பாங்க, லாகூரில் ராவி நதிக்கரையில் போய் கொடியேற்றிருப்பாங்க. அதை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடுறோம். நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்போ நாங்கள் அதுலேருந்து அவங்களால ஏற்றுக்கிற முடியலை. அதனால் நாங்கள் ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுவோம். சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 அது நமக்கு தெரியும். சரி, 1935 இந்திய அரசு சட்டம் நம்ம பார்த்தோம். வெள்ளை அறிக்கை, சைமன் குழு, 3 வட்டமே செமினாரிய தொகுப்பு, 1935 இந்திய அரசு சட்டம். 60% 3/2 பங்கு அங்கேருந்து எடுத்திருக்கோம். நம்ம இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 1939 இது பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்துக்கிட்டதுனால அவங்க வெளியே வந்துடுவாங்க. 42 கிரிப்ஸ் தூதுக்குழு, அதுக்கப்புறம் 44 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதுக்கு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும். 46 வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் தூதுக்குழு, அகிலா வந்திருப்பாங்க, அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லாரன்ஸ், 10 லட்சம் பேத்துக்கு ஒரு ஆள், அரசியல் நிர்ணய சபை, சட்ட வரைவு குழு சமர்ப்பிக்கப்பட்டது. 1950 ஜனவரி 24 அரசியலமைப்பு நிர்ணய சபை கடைசியாக கூடுனது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசியலமைப்பு 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆரம்பித்து 1900 இதுக்கடையில் வந்து 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம்னு ஒன்று இருக்குப்பா. 35 சொன்னேன்ல, இந்திய விடுதலை சட்டம் சொல்லி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நம்ம விடுதலைக்காண்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. 1947 ஜூலை 18 ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி 1947 ஜூன் மாதம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிக்கி பேட் திட்டம் சொல்லுவாங்கப்பா. டிக்கி பேட் திட்டம் சொல்லுவாங்க, அல்லது ஜூன் 3 திட்டம் சொல்லுவாங்க, அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு வந்து பார்த்தோம்னா 1948 ஜூன் 30க்குள்ளே நம்ம சுதந்திரம் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் அட்லி வந்து பொறுப்பேற்றிருப்பாப்புல. 1947 பிப்ரவரி 20 பொறுப்பேற்றிருப்பாப்புல. பிரதமர் அட்லியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். 1947 பிப்ரவரி 20 என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்தியர்களுக்கு 1948 ஜூன் 30க்குள்ள நாங்கள் சுதந்திரம் தந்துருவோம்வாப்புல. மவுண்ட் பேட்டன் திட்டமும் அதுதான் சொல்லும்.
அதன் அடிப்படையில் 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் இந்தியர்களுக்கு சுதந்திரம் அறிவிச்சிருவாங்க. காமன் சபையில் வந்து 1949 மே மாதம் இந்தியர் வந்து உறுப்பினராக சேருவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிவினை சுதந்திரம் வந்து அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 14, நமக்கு எப்பொழுது ஆகஸ்ட் 15. நள்ளிரவில் விதியோடு செய்த ஒப்பந்தம் அப்படின்னுவாப்புல யாரு நேரு வந்து விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்வாங்க. உலகமே தூங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியா விழித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நேரு சொல்லுவாப்புல. ஓகேங்களா? அப்படின்னா இதில் கூற்றுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவை படித்து பார்த்துட்டு நான் மீறா மன அழுத்தத்திற்கு உள்ளானேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை படித்து பார்த்து மன அழுத்தத்திற்கு உள்ளானேன்னு சொன்னவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ரொட்டி கேட்டதற்கு கல் தான் கிடைத்தது என்றுன்னு சொல்லியிருப்பாப்புல. காந்தி வந்து 1919 மாண்டே ஜேம்ஸ் போர் சீர்திருத்தத்தை ரொட்டி கேட்டதற்கு கல் தான் கிடைத்தது அப்படின்னு சொன்னவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய 1773 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து கான்செப்ட். இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை 25 பகுதி இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை உங்களுக்கு தெரியும். என்னென்ன அட்டவணைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கப்பட்ட போது பார்த்தோம்னா 8 அட்டவணை தான் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமானதுப்பா இது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கப்பட்ட போது எத்தனை அட்டவணை இருந்துச்சு? டேபிள் 8 அட்டவணை தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை அட்டவணை இருக்கு? 12 அட்டவணை இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கப்பட்ட போது 22 பகுதி தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை பகுதி இருக்கு? 25 பகுதி இருக்கு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கப்பட்ட போது எத்தனை மொழிகள் இருந்துச்சு? 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்துச்சு. இப்போ எத்தனை மொழிகள் இருக்கு? 22 மொழிகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது மொழினால சொல்றேன் நான். 15வது சட்ட திருத்தம் 1967, 71வது சட்ட திருத்தம் 1992, 92வது சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா? 15வது சட்ட திருத்தம் 1967 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 71வது சட்ட திருத்தம் 1992 15வது சட்ட திருத்தம் சிந்தி மொழி. இங்க வந்து கொங்கினி, மணிப்புரி, நேபாளி சேர்க்கப்பட்டது. என்ன மொழி சேர்க்கப்பட்டது? கொங்கினி, மணிப்புரி, நேபாளி. 92வது சட்ட திருத்தம் போடா, டோக்கிரி, மைதிலி, சாந்தலி. டோக்கிரி வந்து காஷ்மீர்ல பேசுவாங்க. மைதிலி, சாந்தலினா பீகார், உத்தரப்பிரதேசத்தில் பேசுவாங்க. மைதிலி, சாந்தலி இதெல்லாம் வந்து என்னதுப்பா அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. அப்ப இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது? 49 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வந்தது எப்பொழுது? 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கடைசி கூட்டம் எப்பொழுது? அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் 1950 ஜனவரி 24. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது? டிசம்பர் 6. அரசியல் நிர்ணய சபையின் முதல்ல கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர்? அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கடைசியில் கையெழுத்து போட்டவங்க எத்தனை பேர்? 284 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நடைமுறைப்படுத்தப்பட்டு 1950 ஜனவரி 26. 12 அட்டவணையில் 8 அட்டவணை தான் இருந்துச்சு. அது என்னென்ன அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் அட்டவணை வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்களை குறிப்பிடுறது முதல் அட்டவணை. 2வது அட்டவணை வந்து பார்த்தோம்னா சம்பளம், யார் யாருக்கு சம்பளம் கொடுக்கறது, துணை ஜனாதிபதி, சபாநாயகர், அந்த ஆட்களுக்கு தான் சம்பளத்தை பற்றி சொல்றது. 3வது வந்து பதவி பிரமாணம், யார் யார் பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்குவார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்குவார். இந்த மாதிரி பதவி பிரமாணம் ஆர்டிகல் அது வந்துடும். ஓகேங்களா? பதவி பிரமாணம் 3. அட்டவணை 4 மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? படிச்சிருக்கேன். அட்டவணை உங்களுக்கு தெரியுங்களா? அப்போ அட்டவணை 5 சொல்லுங்கப்பா. அட்டவணை 5 எதை பற்றி சொல்லுது? ஏஎம்டிஎம் தவிர. ஏஎம்டிஎம் மட்டும்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அது மட்டும்னா அட்டவணை 6. அட்டவணை 7 வந்து என்னது? பட்டியலா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். 8 வந்து என்னது? மொழிகள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இப்போ 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், 14 மொழிகள் தொடக்கத்தில் இருந்துச்சு. 9வது அட்டவணை தான் முதல் சட்ட திருத்தம் 1951 முதல் சட்ட திருத்தத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 10வது அட்டவணை வந்து 52வது சட்ட திருத்தம் 1985. 11வது அட்டவணையும் 12வது அட்டவணையும் ரொம்ப முக்கியமான அட்டவணை, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிராம பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து பாலிக்கான் கிராம பஞ்சாயத்துன்னுவாங்க. 11வது அட்டவணை வந்து எத்தனாவது சட்ட திருத்தம்? 73வது சட்ட திருத்தம் 1992. 74வது சட்ட திருத்தம் 1992 வந்து என்னது? நகர பஞ்சாயத்து. ஓகேங்களா? கிராம பஞ்சாயத்தில் இருந்தது வந்து எத்தனை துறைகள் வந்து பார்த்தோம்னா 29 துறைகள். இதில் வந்து 18 துறைகள் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 12 அட்டவணைகள். இதே வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் 22 பகுதிகளாக இருந்துச்சு. இப்போ 25 பகுதிகள் இருக்கு. ஒன்றும் கிடையாது. 4A 15A இந்த மாதிரி ஊழலை சேர்த்துருக்காங்க.
அடிப்படை உரிமைன்றது 3வது இடத்துல இருக்குது. 25 பகுதிகள் இருக்குது. அதில் 1 to 4, 5 to 11, 12 to 35, 36 to 51 சொல்லி அந்த பகுதிகள்லாம் இருக்குது. நீங்கள் அட்டவணையும் பகுதிகளையும் நல்லா படிச்சிருங்க. அட்டவணையும் பகுதியிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? பகுதி 4 ஓயாமி கேட்டுக்கிட்டே இருக்கான். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஓயாமி கேட்டுக்கிட்டே இருக்கான். இதை தவிர்த்து கிராம பஞ்சாயத்துலேருந்து இப்போ கடந்த ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி ஓயாமி கேட்டுகிட்டே இருக்காங்க. கிராம பஞ்சாயத்து பொறுத்துக்களை வச்சிடறாங்க பஞ்சாயத்தை பற்றி. ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத்து வந்து 243 இந்த அதில் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கே தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? கிராம சபை பற்றி குறிப்பிடுறது ஏ. அந்த 243 அந்த ஆர்டிகளை நல்லாவே ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து மட்டும் நம்ம இது பண்ணிட முடியாது. சுய மனக்கடல்களும் வேணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சி நீங்கள் 8 மணிலேருந்து 10 மணி நேரம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டே இருந்திருக்கணும். இது வந்து ரிவிஷனான டைமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருந்திருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏன்னா இந்த டயத்தில் இன்னும் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 25 பகுதி நம்ம நடத்தினாலுமே இந்த ஒரு நாள் பத்தாது நமக்கு. 12 அட்டவணை இருக்குது. ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் முக்கியமான கமிட்டிஸ் இருக்குது. சுரன் சிங் கமிட்டியிலேருந்து, வான்சு கமிட்டியிலேருந்து, வெங்கடாச்சலையா கமிட்டி, ஏகப்பட்ட கமிட்டிகள் வேறு இருக்குது. எல்லாம் ஒரு ஆண்டு பேர் என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். நீங்கள் தொடர்ச்சி முதல் ஸ்கூல் பள்ளி புத்தகங்களில் இருக்க 11வது 12வது புத்தகத்தில் அரசியல் அறிவியல் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெளியில் இருக்கிறதா பற்றி படிச்சுக்கோங்க. நான் குரூப் 2ல இருக்க கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 2லேருந்து வெளியிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நன்றி.